தமிழ்நாடு இனி என்ற தலைப்பிலான அரசியல் வகுப்பு வரிசையில் இது 30வது வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் எது குறித்து பேச போகிறோம் என்பது பற்றி நான் முதல்ல சொல்றேன். தொடர்ந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு செய்தி தெரியும். என்னவென்றால், அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கு இந்த வகுப்பில் நாம் ஆனந்த் டெல்டும்டே அவர்களுடைய ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட் என்ற நூலை பற்றி பேசணும். அப்ப அந்த நூல் நம்மிடம் இல்லை. டெல்டும்டே அவரையே ஒரு பெரிய அம்பேத்கரியராக கருதுறாங்க. அவர் நிறைய கட்டுரைகள் பீப்புள்ஸ் அண்ட் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் வீக்லியில் அவர் எழுதியிருக்கிறார். இப்ப அவர் சிறையில் இருக்கார். நீ சும்மா இல்லைன்னா வெளிலதான் போனோம். நம்ம மாமா அவங்க தாத்தா. அமைதியா இருந்தீ. அவரு நிறைய எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பு தான் இது. அந்த முறையில் நாம் இந்த ஒரே நிமிடம், நீ வெளில போ, கதவு திறந்து வெளில போ, அங்க போய் பாத்துக்கலாம். இங்க பேச முடியாது. இது யாரும் அங்க யாரெல்லாம் கேட்க முடியாது. அப்ப பேசாம இருப்பியா? அமைதியா இருப்பியா? பேசாம இருக்கணும். அவ்வளவுதான். அந்த நூலினுடைய பெயர் ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட். இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி அம்பேத்கரை மறைவுக்குழு தலைவராக கொண்டு எழுதப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி அவர் எழுதும் போது அது ஒரு குறைபாடுள்ள சட்டம், எ ஃப்ளாடு கான்ஸ்டிடியூஷன் என்று எழுதியிருப்பதையும், அதற்கு பிறகு அவருடைய ஒட்டுமொத்த பார்வை ஒரு ஆய்வுக்குரியது. இன்றைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார். முக்கியமான செய்தி. இந்த புத்தகம் கடைசியாக வெளிவரும் போது கூட முமா கொரேகான் வழக்கில் சிறையில் இருப்பவர்களை பற்றி இதுல எழுதியிருக்கார். ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, அதில் கவிஞர் வரவர் ராவ் மற்றவர்கள் சிறைப்பட்ட நேரத்தில் இவரையும் சிறைப்படுத்தத்தான் இருந்தாங்க. அந்த நேரம் இவர் வீட்டுக்கு காவல்துறை தேடி போகும்போது அங்க இல்லாம போயிட்டார். அதனால் அவருடைய கைது தாமதப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் மொத்தத்தில் அதற்கு உடனடியாக அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் சென்னை வந்திருந்தார். சென்னையில் மக்கள் அதிகாரம் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். நான் அவருடைய பேச்சை மொழிபெயர்த்த, நானும் அந்த கூட்டத்தில் பேசினேன். அவருடைய கருத்துக்கள் குறித்து இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பை அந்த உரையும் அவருடைய அணுகுமுறையும், பீமா கொரேகான் பற்றி அவர் குறிப்பிட்டதும் எல்லாமே ஏற்படுத்தியது. உறவு என்று பார்த்தால் அம்பேத்கருடைய கொள்ளு பேத்தியை மணந்திருக்கிறார். கொள்ளு பேரன்னு சொல்லலாம். அவர் இங்க பேசும்போது கூட சொன்னாங்க, அர்பன் நக்சலைட் என்று என்ன சொல்றாங்க. நான் ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய மேலாண்மை குழுல நான் இருக்கிறேன். நான் போய் எப்படி ஒரு அர்பன் நக்சலைட்டா இருக்க முடியும்? இது விசித்திரமானதுதான் என்றெல்லாம் பேசினார் அவர். அப்ப அதுக்கு பிறகு இந்த நூலை பற்றி நான் குறிப்பிட்டதை வைத்து நம்ம தோழர்கள் எனக்கு அந்த புத்தகத்தை உடனே வரவழைச்சு வாங்கி கொடுத்துட்டாங்க. இது ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட் என்ற இந்த புத்தகம், அதனுடைய பேப்பர் பேக் எடிஷன் இது. இந்த புத்தகம் தமிழில் வந்திருப்பதா சொல்றாங்க. எனக்கு உறுதியா தெரியல. இதில் இடம்பெற்ற சில கட்டுரைகள் வந்திருக்கலாம். இந்த கட்டுரைகள் கிடைத்தால் படிக்கணும். தமிழ் புத்தகத்தை படிக்கணும். நான் சிறையில் இருந்த போது முதல்ல ரஜினி பாமிதத்தினுடைய இந்தியா டுடே புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படித்தேன். அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் படிக்கணும், அவர் எழுதின வடிவத்தில் அப்படியே படிக்கணும்னு சொல்லி நான் கோவை சிறையில் இருக்கிற போது நம்முடைய முன்னாள் நீதிபதி வழக்கறிஞராக இருந்த இவர் நம்முடைய சந்துரு என்னை பார்க்க வரும்போது என்கிட்ட கேட்டார். உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. கிருஷ்ணய்யாவும் சின்னப்பரெட்டியும் கர்மச்சாரி சங்க அந்த தீர்ப்புக்கு பேர் அப்படிதான் சொல்லுவாங்க.
தாழ்த்தப்பட்ட சாதிகள், தாழ்த்தப்பட்ட பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் நான் அதை தமிழாக்கம் செய்தேன். இதை நீங்கள் மொழிபெயர்த்து கொடுத்ததற்காக உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டாரு. எனக்கு இந்தியா டுடே புத்தகம் வேண்டும்னு சொன்னேன். அப்ப ஒரு வாங்கி கொடுத்தேன். நான் படித்தேன். நிறைய அரசியல் மாணவர்களுக்கு நீங்கள் இதை படியுங்கள் என்று நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு நான் பார்க்கிற ஒரு புத்தகம் இந்திய அரசியல் குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பொருள் பொதிந்த புத்தகம். நான் இந்தியா டுடேல ரஜினி பாமிதர் சொல்லக்கூடிய பல வரையறைகள் குறித்து நிறைய திருத்தங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஒரு செய்தியை அது எனக்கு ரொம்ப உறுதிப்படுத்தியது. இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வளர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரசுடைய வர்க்கத்தன்மை, 47 ஆகஸ்ட் 15 அதிகார மாற்றத்தினுடைய பொருள், இந்திய சமூக பகுப்பாய்வு, காந்தியாருடைய அரசியல் பங்கு, இவை எல்லாவற்றையும் ஒரு தெளிவு ஏற்படுத்திய நூல் என்றால் அது இந்தியா டுடே தான். இப்ப உள்ளுக்குள் எனக்கு ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றங்களுக்கு மிக முக்கியமான உந்துதலாக அது இருந்துச்சு முதல்ல நான் தமிழ்ல படிக்கும் போதே. இப்ப அது போல இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை ஒட்டி இந்திய குடியரசு, இந்திய அரசமைப்பு எவ்வாறு செயல்பட்டுள்ளது, இதில் மார்க்சியர்களுடைய பார்வை என்ன, அம்பேத்கரியர்களுடைய பார்வை என்ன, இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய ஒரு நூலாக, இதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, இது நமக்கு ஒரு நல்ல தொடக்கம், நல்ல அடித்தளம், அறிவு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக நான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். இந்த புத்தகம் பற்றிய திறனாய்வுகளையும் இதில் இருந்தால மேற்கோள்களையும் படிக்கும் போதே எனக்கு அந்த நம்பிக்கை எழுந்துச்சு. நான் அந்த வகுப்பில் அதையெல்லாம் நான் எடுத்து காட்டினேன். ஆனன் டெல்டும் டே, அது அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு அம்பேத்கர் பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் நான் எடுத்து காட்டினேன். இப்ப அந்த புத்தகம் முழுமையாக கிடைத்திருப்பதால் அதை உடனே படிச்சுட்டு அதை பற்றி பேசணும்னு நம்ம விரும்பணும். இது ஒரு கட்டுரை தொகுப்பு தான். பல்வேறு கட்டுரைகள், ஒரு 13 கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த 13 கட்டுரைகளும் வெவ்வேறு காலங்களில் அவர் எழுதினார். ஒவ்வொரு கட்டுரையும் தன்னளவில் முழுமையானது ஒரு கட்டுரை. ஒவ்வொரு கட்டுரையுமே அதன் அளவிலேயே ஒரு முழுமையான கட்டுரை. இதை கடைசியில படிச்சுட்டு வரணும், முன்னால படிச்சுட்டு வரணும் என்ற தேவை இல்லை. எல்லாமே மிக முதன்மையான சிக்கல்கள், ஒரு ஆழமான ஒரு பரிசீலனை. எந்த ஒரு தலைவரையும் உயர்த்தி பேசுவது அல்லது தாழ்த்துவது அந்த கோணத்தில் இருந்தான ஒரு கட்டுரை அல்ல. இந்த தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு, ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட். ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட். இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூல் எதை பற்றி கவலைப்படுதுன்னா, இந்த இந்திய குடியரசு எவ்வாறு தப்பி பிழைக்க போகிறது என்பதுதான் என்று சொல்றாங்க. அவர் அப்படி கூட சொல்றதா நான் கருதல. இந்த குடியரசை எப்படியாவது காப்பாத்திரணும், அதற்கு இந்த குடியரசை பீடித்திருக்கிற தீங்குகள் இவையெல்லாம் என்று சொல்வதாக இல்லை. ஏன்னா அவர் கீழே இதுக்கான விளக்கம் கொடுக்கிறார். இந்த துணை தலைப்பு திங்கிங் ஈக்வாலிட்டி இன் த டைம் ஆஃப் நியோலிபரல் ஹிந்துயிசம். ரொம்ப முக்கியமானது. நியோலிபரல், இந்த புது தாராளியம் என்ற கட்டுப்படுத்தப்படாத ஒரு கொள்ளை முதலியம் 1991 இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த புதிய வகையான இந்த கொள்ளை முதலாளித்துவம், அது லிபரலிசம் அல்ல, நியோலிபரலிசம். இந்த நியோலிபரலிசம் எதோடு கைகோர்த்து வருகிறது என்றால் இந்துத்துவத்தோடு கைகோர்த்து வருகிறது. அது ஒரு இந்தியன் குரோனி கேபிட்டலுடைய ஒரு அதிகாரம். அதற்கு பொருத்தமான பிரதிநிதியாகத்தான் நரேந்திர மோடி இருக்கிறார். RSS தான் அதற்கு வழிநடத்தக்கூடியவர்கள், அந்த அரசை வழிநடத்தக்கூடியவர்கள். இந்த நியோ லிபரல் ஹிந்துத்துவா, புது தாராளிய இந்துத்துவா, அதனுடைய காலத்தில் சமத்துவம் பற்றி சிந்தித்தல், இதான் இந்த புத்தகத்தினுடைய துணை தலைப்பு. அதனால ரொம்ப பொருத்தமாக அதை கையாள்றாரு. இது ஒரே ஒரு வகுப்போடு இந்த புத்தகத்தை நாம முடிச்சிட போறதில்லை. ஏதோ நம்மளும் அந்த புத்தகத்தை படித்தோம், அறிந்தேற்றம் என்பதற்காக இல்லை. அதுல இந்த லிபரலிசம், நியோ லிபரலிசம் பற்றி அவர் சொல்லக்கூடிய விளக்கம், அதனுடைய வரலாறு, உலகு தழுவிய வரலாறு. லிபரலிசம், நியோ லிபரலிசம், அதனுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய பொருளியல் பார்வை என்ன, அரசியல் பார்வை என்ன. லிபரலிசம், நியோ லிபரலிசம்ங்கிறது
வெறும் பொருளியல் தொடர்பானது மட்டுமல்ல, அரசியல் தொடர்பானதாகவும் இருக்கு. இந்த ரெண்டையும் அவர் விளக்கக்கூடிய அந்த ரத்தின சுருக்கமான பகுதியை நான் இன்னொரு வகுப்புல அதுக்கு அடுத்ததுலயோ நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப நான் முக்கியமா எடுத்துக்கொள்ள போறது, நம்ம இந்த வகுப்பில் ஏற்கனவே விரிவாக பார்த்துள்ள ஒரு தலைப்பு. இயல்பாவே எனக்கு ஒரு ஆர்வம், இவர் இதை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னு. முதல் கற்றை என்பது இடஒதுக்கீடு பற்றிய கற்றை, ரிசர்வேஷன் எ ஸ்பார்க் அண்ட் எ பிளேஸ் அப்படின்னு ஒரு கற்றை, ஒரு தீப்பொறியும் தீயும் என்பது பற்றி எழுதுறது. நம்ம கடைசியா பேசிட்டு இருக்கிற தலைப்பு அது. இருந்தாலும் நான் அதையும் தாண்டி நம்ம ஆரம்பத்தில் முன்பு பேசிய ஒரு தலைப்புக்கு போறோம். தி caste and class dialectic, the way in and the way out. சாதி, நான் கிளாஸ்ங்கிறத வகுப்புன்னு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். வர்க்கம்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க நம்முடைய சொல்லாடல்ல ஏற்கனவே அது வர்க்கமா இருக்கு. தமிழ்ல வகுப்பு தான் அது. வகுப்புனா வேற எதையும் நினைச்சிருவாங்களோன்னு கவலைப்பட, இங்கிலீஷ்லயும் கிளாஸ்னா வேற ஒன்று நினைச்சுக்கலாம் இல்லையா? அதனால வகுப்புன்னு நான் சொல்றேன். வேண்டுமானால் நீங்க வர்க்கம்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா சாதியும் வர்க்கமும், சாதியும் வகுப்பும் அவற்றினுடைய இயங்கியல், சாதி வகுப்பு ஆகியவற்றின் இயங்கியல், உள்ளே நுழைவது எப்படி, வெளியே வருவது எப்படி, அதான் வே இன் அண்ட் வே அவுட். சாதி வகுப்பு என்ற இந்த முரண்பாட்டிற்குள் நுழைந்து புரிந்து கொள்வது எப்படி, புரிந்து கொள்வதற்கான வழி, புரிந்து கொள்வது மட்டுமில்ல, இதை விட்டு எப்படி வெளியில வர்றது, என்ன தீர்வு இதற்கு, இந்த முரண்பாட்டை நாம் எப்படி தீர்ப்பது, இந்த ரெண்டு செய்திகளையும் தான் அந்த தலைப்பின் கீழ் அவர் கையாள்றார். இவ்வளவு பெரிய தலைப்புக்கு அது ஒரு சுருக்கமான கட்டுரை தான். இருந்தாலும் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசப்போம். இந்த சிக்கலில் மார்க்சுடைய பார்வை, அம்பேத்கருடைய பார்வை, அவருடைய பார்வை எல்லாவற்றையும் இணைத்து கொடுக்கிறார். அந்த இறுதியா அதை கொண்டு போய் அவர் முடிக்கிற விதமும் சிறப்பானது. அதை நான் கடைசியா சொல்றேன். முதல்ல அவரை பற்றி தெரியாதவர்களுக்காக ஒரு அறிமுகம். ஆனந்தில் டும்டே பீமா கோரேகான் வழக்கில் சிறையில் இருக்கிறார் என்பது தெரியும். போன ஆண்டு அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவரை கைது பண்ணி சிறையில் வைத்தார்கள். இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறார், மற்றவர்களோடு இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணணும். ஒரு பொறியியல் பட்டதாரி, IMM-லயும் பட்டம் பெற்றவர், சைபர்நெட்டிக்ஸ் என்கிற ஒப்பு தொடர்பியல்ல முனைவர் பட்டம் பெற்றவர். இதை தவிர அவர் கோவாவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஆசிரியர், விரிவுரை ஆற்றக்கூடியவர். பல்வேறு பெருங்குழுமங்களின் நிர்வாக குழுக்களில் அவர் இடம்பெற்றிருந்தார். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு. அதை அவர் சொல்லுகிற விதம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. belly of the beast and fighting it. விலங்கின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அதை எதிர்த்து போரிடுவது எனக்கு பிடித்தமான வேலை என்று சொல்றார். ஒரு விலங்கு அதோட வயிற்றுக்குள்ள போய் நான் இருக்கிறேன், அங்கிருந்து கொண்டு அதோட சண்டை போடுறேன். அது இன்னும் வெளிப்படையா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்றேன். sitting in the boardroom of companies and holding aloft red flags. குழுமங்களின் மேலாண் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு செங்கொடிகளை உயர்த்துவதுன்னு சொல்றார். அவருடைய பணியை பத்தி அவர் சொல்றது அதுதான். அங்க இருந்து கொண்டு நான் செய்தேன்னு சொல்றாரு. அவருடைய இளம் வயதிலிருந்து அவர் இந்த இந்துத்துவத்துக்கு, RSSக்கு, சாதியத்துக்கு, பார்ப்பனியத்துக்கு, முதலாளித்துவத்திற்கு எல்லாவற்றுக்கும் எதிரான சிந்தனைகளோடு வளர்ற இந்த நூலை அவர் படையலாக்கும் போது கூட, எழுத படிக்க தெரியாத என் தாய்க்கும் நன்கு படித்த என் மகள்களுக்கும், என தாய்க்கு ஏன் அதை ஒப்படைக்கிறார்னா, அவங்க போராட்டத்தின் அருமையை தெரிந்தவர்கள்ங்கிறாரு. மகள்களை ஏன் சொல்றாருன்னா, அந்த அருமையை உள்வாங்கி இருப்பவர்கள் என்று நான் நம்புகிறேன்னு சொல்றார். அந்த முறையில் அவருடைய போராட்டம் என்பது ஒரு பள்ளி மாணவனாக தொடங்கியது. ஒரு பள்ளிக்கூடத்துல அவர் படிக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துல மகாராஷ்டிரத்துல இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளி 9ஆம் படிக்கிறாரு. RSSக்கு வலு இருக்கு. அவங்க பார்ப்பன மாணவர்கள் பெரும்பாலும் RSSல இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல சீருடையில ஒரு தொப்பி இருக்கு, நேரு போட்டுக்கிற மாதிரி ஒரு தொப்பி, வெள்ளை தொப்பி. இந்த RSS பார்ப்பனர்கள் அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து பள்ளிக்கு வரும்போது கருப்பு தொப்பியோட வர்றாங்க, RSS அடையாளமா வர்றாங்க.
இவர் என்ன பண்றாரு, இந்த பெயிண்டிங் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காரு. அதை கொடுத்து ஒரு 100 நீல தொப்பி வாங்குறார். வாங்கி 100 மாணவர்கள் தலையில் இந்த நீல தொப்பியோட இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. நிர்வாகம் கூப்பிட்டு இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. நாங்க போடக்கூடாதுன்னா RSS போடக்கூடாது, எல்லாருமே வெள்ளை தொப்பி, நாங்களே வெள்ளை தொப்பி வச்சுக்கிறோங்கிறாங்க. இப்படிதான் என்னுடைய போராட்ட வாழ்க்கையை ஆரம்பிச்சுன்னு சொல்றாரு. ஒரு பொறியியல் கல்லூரியில படிக்கும் போதெல்லாம் மாணவர் தலைவரா இருக்கிறார். ஒரு தேர்தலில் அவர் 1000 வாக்குகள் பெற்றா எதிர்த்திருக்கிறோம் 19 வாக்கு தான் பெற்றார். அப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பரப்பில் பணியாற்றிய அனுபவம். அது இன்னும் என்ன சொல்றாருன்னா, நான் பல தொழிலாளர்களோடு பழகி தொழிலாளர்களோடு வேலை செய்திருக்கேன். தமிழ்நாட்டில் கூட நான் தலித்துகளோடு வேலை செய்திருக்கேன். எனக்கு அது முழு விவரம் தெரியல, தெரிந்தவர்கள் இருக்கலாம். இஸ்லாமியர்களோடு, தலித்துகளோடு, தொழிலாளர்களோடு, உழவர்களோடு என்று பல பகுதிகளிலையும் பணி செய்ததாக அவர் சொல்றார். இந்த அளவுக்கு அவருடைய அறிமுகத்தை நாம் அவருடைய எழுத்துக்கள் அதுக்கு மேல பேசும். நாம் இந்த எழுத்துக்களுடைய முக்கிய பகுதிகளை பார்க்க போறோம். அதான் அந்த காஸ்ட் அண்ட் கிளாஸ் டயலெக்டிக், சாதியும் வகுப்புமான இயங்கியல், நுழைவதற்கும் வெளியில் வருவதற்குமான வழி அப்படிங்கிறது அந்த நூலின் தலைப்பு. நான் இதை ஒரு 5-6 தலைப்புகளாக எளிதா பிரித்துக் கொள்றேன். அவர் எழுதக்கூடிய ஒரு புலமை மிக்க ஒரு நடை, ஆங்கிலம் என்ற முறையிலையும் சரி, சமூக அறிவியல் என்ற முறையிலும் ஒரு அறிவியல் நடை. கார்ல் மார்க்ஸ் பத்தி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடித்தமானது சொற்செட்டு, குறைந்த சொற்களில் நிறைந்த செய்திகளை சொல்லணும். ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒன்று கூறியது கூறல். இப்ப இதுல அது இல்லை, அதான் ரொம்ப சிறப்பு. புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே கூறியது கூறல் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல நடை, நான் ரொம்ப விரும்பி ரசித்து படித்த ஒரு நடை இது. அதில் அவர் எழுதியிருக்கிறார். இப்ப இதுல அவரு தெளிவா வகை பிரித்து சொல்றார். அதையே தான் நானும் எடுத்துக்கிறேன். அப்படி வகை பிரித்து சொல்லுகிற போது முதல்ல ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். இது சாதி குறித்து அம்பேத்கரும் மார்க்சும் என்ன கருதுகிறார்கள், இதான் அந்த அறிமுகம். சாதி குறித்து மார்க்சினுடைய பார்வை என்ன, அம்பேத்கருடைய பார்வை என்ன. இந்த புத்தகத்துல எனக்கு இருக்கிற பெரிய சிரமம், அந்த எழுத்துக்கள் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு ஏற்கனவே கண் பார்வை ரொம்ப மங்கி இருக்கு, சிரமப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு. பெரிய லைட்டை போட்டுக்கிட்டு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்து தான் படிக்கிறேன். இல்லைன்னா இன்னும் நான் இது 2 நாள்ல படிக்கக்கூடிய புத்தகம் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க வேண்டியிருக்கு. அந்த முறையில் பார்க்கும்போது இவர் முதல் பகுதியில அவர் சொல்றது, அம்பேத்கருடைய பார்வை சாதி குறித்து. இவருடைய பார்வை என்னங்கிறத முன்னுரையிலேயே சொல்லியிருக்கார். Caste and class are intertwined. சாதியும் வகுப்பும் பின்னி பிணைந்துள்ளன என்பதுதான் இவருடைய பார்வை. எடுத்தோன்னு அந்த அறிமுகத்திலேயே மிக லேசா சொல்றார், மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறார். அதை பத்தி ஆழமான ஒரு விளக்கத்தை அவர் பின்னால கொடுக்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் சாதி குறித்து முதலாக எழுதியது 1916 எழுதினார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போதே அவர் சாதி குறித்து இந்தியாவில் சாதிகள் என்று ஒரு நூல் எழுதுறார். பிறகு 20 ஆண்டு கழித்துதான் சாதிகளை ஒழிப்பது பற்றி அவர் எழுதின புத்தகம், அவருடைய உரைதான் அது கூட. அந்த முறையில் அந்த 1916 சாதிகள் பற்றி எழுதும் போது அவர் சொல்றாரு, a caste is an enclosed class. ஒரு சாதி என்பது மூடிய வகுப்பு, ஒரு கிளாஸ் அது. ஆனா சாதாரண கிளாஸ் எப்படி இருக்கும் வகுப்பு, வெளியில போலாம் உள்ள வரலான்னு இருக்கும். இந்த ஜாதி என்ன பண்ணுது, வெளியிலயும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது, மூடி வச்சாச்சு. ஒரு மூடி வைத்த வகுப்பு தான் இது. நம்ம ஏற்கனவே லோகியாட்டேந்து நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். caste is immobile class, class is mobile caste என்று அவர் சொல்வார். இயங்கக்கூடியது, நகரக்கூடியது, இடம்பெயரக்கூடியது. சாதி அப்படி இருக்குமானால் அது வகுப்பாயிடும். வகுப்பு இடம்பெயராது, நகராது, நிலைத்து நிற்கும் என்றால் அது சாதி ஆயிடும். இது அது லோகியா சொன்னது. ஆனா இங்க அம்பேத்கர் சொல்வது 1916 சொன்னது, a caste is an enclosed class என்று சொல்லிடுறார். அப்ப இவர் என்ன இதுல சொல்ல வர்றாருன்னா, மார்க்ஸ்னாலே அது வகுப்பு போராட்டம் தான், அம்பேத்கர்னாலே அது சாதி போராட்டம் தான் என்று ஒருவரை வகுப்பின் அடையாளமாகவும் இன்னொருத்தரை சாதியின் அடையாளமாகவும் பார்க்கிற
ஒரு வழக்கம் உருவாகி இருக்கிறது. இது மொத்தத்தில் அறிவு தேக்கம் என்று வர்ணிக்கிறார். இன்டலெக்சுவல் இனர்ஷியா, அறிவு துடிப்பில்லாத ஒரு வரைமுறை இது. மார்க்ஸ்னா வகுப்பு தான், அம்பேத்கர்னா சாதிதான் என்று பார்ப்பது. இப்படி பார்க்கிறவர்களில் மார்க்சிஸ்டுகள் இருக்கிறாங்க, அம்பேத்கரியர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் சோகால்டு மார்க்சிஸ்ட் அவர் சொல்லிடுறார். அப்படி பார்க்கிறவங்க யாருன்னா மார்க்சியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்று சொல்லிடுறார். இதுல ஒரு புதுசா ஒரு செய்தி நம்ம ஆழமா பார்த்தது என்னன்னா, அவரை எல்லோரும் அம்பேத்கரியர் அம்பேத்கரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு அம்பேத்கரியம்னு ஒன்று இல்லைங்கிறார். அம்பேத்கருக்கு அப்படி ஒரு நோக்கமே இல்லை. ஒரு சிஸ்டம் ஆஃப் வியூஸ் கொடுக்கணும், ஒரு உலக கண்ணோட்டத்தை கொடுக்கணும், அதிலிருந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக அவர் எந்த தத்துவத்தையும் அவர் உருவாக்கவில்லை. அம்பேத்கரியம்னு ஒண்ணு இல்லைன்ன பிறகு அவர் எப்படி அம்பேத்கரியா இருப்பாரு? மார்க்சி அம்பேத்கரையுமே அவர் ஒப்பிட்டு அதை சொல்ற இடம் வருது. அம்பேத்கரை பொறுத்தவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் வழிகாட்டியாக இருந்தார். அவர் மும்பை தெருக்களில் வகுப்பு போராட்டமும் சாதி போராட்டமும் உயிரோட்டத்தோடு ஒன்றுபடுத்த முடியும் என்பதை காட்டினார். ரெண்டு போராட்டங்களையும் ஆர்கானிக்கலி யூனிஃபை பண்ண முடியும், உயிர் துடிப்போடு ஒன்றிணைக்க முடியும் என்பதை அவர் காட்டியவர். அவரை இப்படி வெறும் சாதி போராட்டக்காரராக காட்டுவது பிழை என்று சொல்றார். மார்க்ஸ் பற்றி அவருடைய இந்த ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறே என்று சொல்லக்கூடிய மார்க்சினுடைய அந்த வாசகத்தை, பொதுமை கட்சியினுடைய அறிக்கையின் தொடக்க வாசகத்தை இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மேலை நாடுகளுக்கு, உலகின் மற்ற நாடுகளுக்கு. ஆனால் இந்தியாவுக்கு இது பொருந்தாது. ஏன் பொருந்தக்கூடாதுன்னு இவர் திருப்பி கேட்கிறார். வரலாறு ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறு என்பது உலகம் முழுமைக்கும் பொருந்துவது போலவே இந்தியாவுக்கும் பொருந்தும். இதுதான் டெல்டும்டேயினுடைய முடிவு. அதனால மார்க்ஸ் இங்க இருந்து நீக்கிட முடியாது. மார்க்ஸுடைய அணுகுமுறைக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்க முடியாது. மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு தீண்டாமை என்ற ஒரு இழிவும் கொடுமையும், பிறப்பினால் மனிதனை இழிவாக கருதுவதும் இங்க இருக்கு என்று சொல்லும் போது சொல்றாரு, தீண்டாமை இன்னும் சில நாடுகளிலும் கூட இருந்திருக்கிறது. சின்ன உதாரணங்கள்லாம் சொல்றார். காலனி ஆதிக்கத்துக்கு முந்தைய கொரியாவில் பார்கிஜியோ, ஜப்பானில் புராக்குமின், பிரான்சில் குவாகோ. ஆனா இதெல்லாம் இங்க அளவுக்கு நிலை பெற்று ஊன்றி மாற்ற முடியாத ஒன்றாக இல்லை. இதெல்லாம் காலப்போக்கில் அங்கெல்லாம் இது ஒழிந்து போய்விட்டது. ஆனால் இந்தியாவில் ஒரு மதத்தின் அங்கீகாரத்தோடு, ஒரு சமய அங்கீகாரத்தோடு, வேத அங்கீகாரத்தோடு ஒரு நிலைத்த அமைப்பாக பல்வேறு மாற்றங்களுக்கு இடையில் மாறாமல் நீடிக்கிற ஒன்றாக இது நீடிக்கிறது என்று சொல்றார். இந்த இடத்துலதான் அவர் தீண்டப்படாதவர்கள் தீண்டாமை நீடிப்பதும், தீண்டப்படாதவர்கள் இருந்து வருவதும் எத்தனையோ மாற்றங்களுக்கு இடையில் இந்திய சமூகத்தின் மாறிலி என்று சொல்றார். கணக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட், மாறிலி, அது மாறாமலே இருக்கும். அப்படி ஒரு மாறிலியாக இது இருந்து வருகிறது. அதை பற்றி அம்பேத்கர் சொல்றதை அவர் எடுத்துக்காட்டாரு. இந்து மதத்தினால் பல மாற்றங்களுக்கு உட்பட முடியும். அது ஏற்கனவே பல மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. மாட்டுக்கறி தின்னுகிற இந்துத்துவம் அது என்ன பண்ண முடியும்னு சொன்னா, சரியான இந்து மதம்னு சொல்லாதீங்க, பார்ப்பனியம்னு சொல்லுங்க. பிராமணியம் அல்லது வைதீக மதம், அந்த பார்ப்பனியம் பிராமணியம் என்ன பண்ண முடியும்னா, அதனால் பௌத்தத்தின் அகிம்சை கொள்கையை ஏற்றுக்கொண்டு மரக்கறி உண்பதை வலியுறுத்துவதாக மாறிக்கொள்ள முடியும். இது நம்ம நிறைய சான்றுகளோடு படிச்சிருக்கோம். பார்ப்பனர்கள்
மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருந்து இப்ப மரக்கறி சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க. அந்த மாற்றத்துக்கு அது உட்பட முடியும். ஒன்றே ஒன்றை மட்டும் இந்து மதம் விட்டுக் கொடுக்காமல் பிடித்திருக்கும். அது என்னவென்றால், அது தீண்டப்படாத மக்களை உள் வாங்கிக் கொள்வதற்கும் தீண்டாமையின் கடைசி அடையாளங்களை விளக்குவதற்கு மட்டும் அது முன்வராது. இதை மட்டும் அது பாதுகாக்கும். மற்ற மாற்றங்களுக்கு அது உட்பட்டாலும் இதை அது விட்டுக் கொடுக்காத ஒரு மாறிலியாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றார். இந்தியாவில் வந்த மாற்றங்களை பற்றி சொல்லும் போது இஸ்லாம் வந்தது. ஆனா இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்துலதான் பிரபுத்துவ நடைமுறைகள் வந்தன. அதையொட்டி உறவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் இது ஒரு மாற்றங்களில் ஒன்றாக எடுத்துக்காட்டு. அதே போல பிரித்தானியர் வருகையின் போது ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றங்களின் விளைவா என்னாச்சு? இந்த அடுத்த தலைப்பு ஒண்ணு அவர் சொல்றாரு, ஆர்கியாலஜி ஆஃப் கேஸ்ட் என்று அதுக்கு பேர். சாதிகளின் அகழ்வாய். சாதிகள் இந்த பிரபுத்துவ உறவுகள், முதலிய ஆக்க உறவுகள், நம்ம ப்ரொடக்ஷனை தான் நான் ஆக்கம்னு சொல்றேன். முதலியம்னா முதலாளித்துவம். இந்த முதலிய உறவுகள், கிழாரிய நிலக்கிழாரிய உறவுகள், இவற்றுக்கெல்லாம் உட்பட்டதன் மூலமாக தூய வடிவத்திலான பழைய சாதி முறை இருக்கு பாருங்க. இந்த சாதிக்கு என்ன பங்கு, அவனுடைய அந்தஸ்து என்ன, தகுநிலை என்ன, அதிலிருந்து மாறி இருக்கிறது. இப்ப இருப்பது இந்த பழைய சாதி முறை இல்ல. ஆனால் இந்த புதிய சாதி முறையிலும் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மாறிடுச்சுது, உறவுகள் மாறிடுச்சுது, சடங்கு சம்பிரதாயங்கள் மாறிடுச்சுது. ஒரு சிலவற்றை அது பிடிவாதமா பிடித்துக் கொண்டும் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து தீண்டாமை என்பதும் சாதிய ஒடுக்குமுறையும் நீடிக்கிறது. தொழில் என்பது கூட நிறைய மாற்றங்களுக்குள்ளாயிருக்கு. ஆனா இந்த தொழிலுக்கு இந்த சாதி என்பது நீடிக்கிறது. இது மாதிரி வரிசையா அவரு எடுத்துக்காட்டார். அப்புறம் வகுப்பை பற்றி பேசுறார். வகுப்பு அல்லது வர்க்கத்தை பற்றி பேசுறார். கிளாசிஸ் என்பது என்ன, இந்த வகுப்பு என்றால் என்ன? நாம் ஏற்கனவே இந்த வகுப்பில் வாட் இஸ் எ கிளாஸ், வர்க்கம் அல்லது வகுப்பு என்றால் என்ன என்பதற்கு லெனினை எடுத்துக்காட்டின. அதையே தான் அவரும் எடுத்துக்காட்டார். யாரு? ஆனண்டல் டும்டேயும் லெனினுடைய அந்த வரையறையை எடுத்துக்காட்டார். வகுப்பு பற்றி 2 அணுகுமுறைகள் இருக்கு. ஒன்று மார்க்சிய அணுகுமுறை, இன்னொன்று வெபேர் என்ற ஒரு அறிஞருடைய வெபேரியன் அப்ரோச்னு பேர். வெபேரியன் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா, வகுப்பு என்பது சமூக தகுநிலையை பொறுத்தது. மார்க்சிய அணுகுமுறை என்ன சொல்லுதுன்னா, பொருளாக்கத்தில் நீ வகிக்கிற பங்குதான் வகுப்புக்கு அடிப்படை. நீ தொழிலாளியா, முதலாளியா, ஆக்கப்பொறிகளுக்கு உடைமையாளனா இல்லையா, உழைப்பு திறனை விற்பவனா இல்லையா, இதான் வகுப்பை தீர்மானிக்கிறது. இதை ஒட்டி மற்ற தகுநிலைகள்லாம் வந்துடும். ஆனா வெவ்வேறுல என்னன்னா, ஒருவர் ஒரு பிரபுவா இருக்கலாம், ஆனா அவர் ஏழையா இருக்கலாம். ஆனால் ஒரு ஏழை தொழிலாளியா இல்லாம ஒருத்தன் பணக்காரனா இருக்கலாம், ஆனால் சமூக தகுநிலை இழிவான தகுநிலையா இருக்கலாம். இது 2க்குமான உறவை பற்றி பேசுறார். அம்பேத்கர் சில நேரங்களில் இந்த சாதி அமைப்புக்கு இந்து சமயம், வேதங்கள், ரிக்வேதம், புருஷ சூத்தம், ஆகமங்கள் இதையெல்லாம் காரணம் காட்டுகிற போது வெவ்வேறிய அணுகுமுறை கொண்டவர் போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் அவர் அப்படியே நின்றுறதில்லை. அவர் எப்படி இந்த வகுப்புகளை வரையறுக்கிறார் என்பதில் ரொம்ப வியப்போடு சொல்றாரு. மார்க்சின் அணுகுமுறை அப்படியே பிரதிபலிக்க. நான் பலமுறை இதுக்கு முந்தைய நான் சொல்லியிருக்கேன். இந்து சமூகத்தை ஒரு சமூக பொருளாக்க கட்டமைப்பாக பார்த்து இந்த வர்ண சாதி அமைப்பு என்பது அதனுடைய உள்ளீடாக ஒரு வர்க்க அமைப்பை கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பொருளாக்கத்தில் இருக்கிற பங்கை இந்த அமைப்பு தீர்மானிக்கிறது.
யார் என்ன வகையான உழைப்பு, சமூக பொருள் செல்வத்தில் யாருடைய பங்கு என்ன என்றெல்லாம் சொல்லுகிற போது மார்க்சின் பெயரை சொல்லாமலே மார்க்சினுடைய வரலாற்று புன்முதவாதத்தை தான் அவர் கடைபிடிப்பதாக தெரிகிறது. நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுல இவர் அதே மாதிரியான வியப்போடு அந்த மார்க்சும் அதே போல அம்பேத்கர் சொன்னவற்றை இதுல எடுத்து காட்டுகிறார். இது அம்பேத்கரிடமிருந்து, அதுவும் நான் முன்பே சொன்ன மாதிரி 1916 அவர் எழுதிய அந்த நூல் கேஸ்ட் இன் இந்தியா, their mechanism, genesis and development. இந்தியாவில் சாதிகள், அவற்றின் பொறிமுறையும் மூல தோற்றமும் வளர்ச்சியும், இதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. சுருக்கமா கேஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் சாதிகள் 1916 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதி வாசித்த ஒரு ஆய்வு கட்டுரை தான். அதில் அவர் சொல்றாரு, ஒரு சமுதாயத்தில் மனிதர்களை தனித்தனி அணுக்களாக பார்க்கிற பார்வை மிக பரவலாக இருக்கிறது. நம்ம இப்ப அண்மையில கூட மார்கரெட் தாட்சரை மேற்கோள் காட்டி சொன்னேன், சமூகம்னே ஒண்ணு இல்ல, எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியா இருக்கிறான், அவன் நலனுக்காக பாடுபடுறான், சமூகம் என்று எதுவும் கிடையாது. அந்த கருத்து பரவலாக இருக்கிறது. இது எப்படி இருக்குதுன்னா உண்மை நிலையை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது என்று அவர் சொல்றார். அரசியல் உரையாடல்களில் இப்படி பலர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இட்ஸ் எ கிரேட் ஹம்பக்னு சொல்றார். இது ஒரு பெரிய பகட்டு பேச்சு, ஒரு பெரிய மோசடி என்று அவர் சொல்றார். தனி மனிதர்களே சமூகமாவார்கள் என்று சொல்வது அற்பத்தனமானது. எப்போதுமே சமூகம் தனி மனிதர்களால் அல்ல, வர்க்கங்களால் ஆனது. இது அம்பேத்கர் சொல்றார். சொசைட்டி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கிளாஸஸ். சமூகம் என்பது தொழில் வகுப்புகளால் ஆனது. இப்படி சொல்வது வகுப்பு போராட்டம் என்ற கருத்தை மிகைப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தில் திட்டவட்டமான வகுப்புகள் இடம்பெற்றிருப்பது ஒரு உண்மையாகும். அவற்றுக்கான அடிப்படை மாறுபடலாம். அறிவுத்துறையில் அல்லது சமூகத்துறை சார்ந்து, பொருளியல் துறை சார்ந்து இந்த வகுப்புகள் இருக்கலாம். வகுப்பு என்பது பொருளியல் வகுப்பா இருக்கலாம், படித்த வகுப்பு படிக்காத வகுப்புன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இருக்கலாம், அல்ல சமூக வகுப்பாக இருக்கலாம். இது எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தில் உறுப்பு வைக்கிற ஒவ்வொருவனும் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவன். இது அம்பேத்கர் எழுதுறார். இது உலக தழுவிய உண்மை. இந்தியாவுக்கு பொருந்தாது, இன்னொரு நாட்டுக்கு பொருந்தல. இது உலக தழுவிய உண்மை. இஸ் a universal fact. ஆரம்பகால இந்து சமுதாயம் இதற்கு விதிவிலக்காக முடியாது. இந்த விதிக்கு இப்ப இருக்கிற சமுதாயம் மட்டும் இல்ல, தொடக்க கால வர்ணசாதி கொண்ட பார்ப்பனிய சமூகம் இந்த விதிக்கு விலக்கல்ல. அப்போதும் அது வர்க்க சமுதாயமாகத்தான், வகுப்புகளின் சமுதாயமாகத்தான் இருந்தது. இந்த பொது உண்மையை மனதில் கொண்டால் நாம் சாதியின் மூலத்தை கண்டுபிடிப்பது மிக எளிதாகிவிடும். ஏனென்றால் நாம் முதலில் எந்த வகுப்பு தன்னை சாதியாக்கி கொண்டது என்பதை கண்டுபிடித்தால் சிக்கலை எளிதில் தீர்க்க முடியும். ஏனென்றால் சாதியும் வகுப்பும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இங்கே ஒன்றே ஒன்றுதான் இரண்டையும் பிரிப்பது. அது என்னவென்றால் சாதி என்பது மூடிய வகுப்பு. இது அம்பேத்கர் எழுதினது. அவருடைய நூல் தொகுப்புகள்ல அதுல இருந்து எடுத்து காட்டாரு. இது 16லயே இந்த முடிவுக்கு அவர் வர்றாரு. இப்படி இருக்கிற இந்த சமூகத்தினுடைய உட்பிரிவினை மிக இயல்பானதாக எடுத்துக்கொள்ளப்படும். மீண்டும் அம்பேத்கர் இருந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஒரு சமூகத்தை உட்பிரிவினை செய்வது, இப்படி உட்பிரிவினை செய்வது இயல்பானது. ஆனால் இந்த உட்பிரிவினைகளில் இயல்புக்கு மாறி இருப்பது என்னவென்றால் அவை
வகுப்பு சார்ந்த அமைப்புகளின் திறந்த கதவு தன்மையை இழந்து விட்டன. வர்க்க அமைப்புகள்ல திறந்த கொள்கை இருக்கும். இப்ப ரோமாபுரி அடிமைகள் அவங்களை பத்தி என்ன படிக்கிறோம்னா, அடிமையல்லாத ஒருவன் அடிமையா போகலாம், அடிமையா இருக்கிறவரும் அடிமையில இருந்து மீண்டு வரலாம். வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவான்? அவன் அடிமையாயிடுவான். அடிமையா இருக்கிறவன் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம்? அடிமை முறையிலிருந்து விடுபட்டு உயர்குலத்தை சேர்ந்தவனா மாற முடியும். ஆனால் இந்த சாதி சமுதாயத்தில் நீங்கள் சாதி மாற முடியாது. இது ஒன்றுதான் இதில் இயல்பு மீறியதுங்கிற. வகுப்பு சமுதாயத்திற்கும் சாதி சமுதாயத்திற்கும் அல்லது வர்க்க சமுதாயத்திற்கும் சாதி சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். இப்படி அவர்கள் தங்கள் கதவுகளை மூடிக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்களா, அது அகவணை முறை மூலமாக இந்த கதவுகள் மூடப்பட்டனவா, அல்லது அவர்கள் தாங்களாகவே இந்த கதவுகளை மூடிக்கொண்டார்களா? அகவண முறை என்ன செய்துன்னா, சாதிக்குள் வெளியால் நுழையாம பாத்துக்குது, உள்ள இருக்கிறவன் வெளியே போகாம பாத்துக்குது, கதவு மூடி வச்சிருது. ஏன்னா திருமண உறவுகள்ல வெளியே போயிடலாம், உள்ள இருந்து வெளில இருந்து உள்ள வந்துடலாம்ல. ராஜபுத்திரர்களிடையிலே இப்படி யாரும் வெளியே போயிடாம இருக்கிறதுக்கு தான் அவங்க உடன்கட்டை பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்று அம்பேத்கர் சொல்வார். எண்ணிக்கை கூடுதலா போய் பெண்கள் வெளியில போயிட்டா இந்த சாதி கதவு திறந்து உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, இதில் 2 வகையும் இருக்கிறது. இவங்க மூடிக்கிட்டதும் இருக்குது, கட்டாயமா மூட வைக்கப்பட்டதும் இருக்கிறது. அது சாதியை பொறுத்து வேறுபடும். சிலர் கதவை மூடிக்கொண்டார்கள், மற்றவர்கள் அது தங்களுக்கு எதிராக மூடப்படுவதை கண்டார்கள். உதாரணமா, பார்ப்பனருக்குள்ள போய் நீங்க நுழைய முடியாது. ஏன் நுழைய முடியாதுன்னா, அவன் மூடி வச்சுக்கிட்டான், வேற யாரும் அதுக்குள்ள வர முடியாது, அந்த தொழிலுக்கு போட்டியா வர முடியாது. மற்றவர்கள் வந்து விடாமல் இவர்கள் என்ன பண்ணாங்க, மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு மூடி வச்சுட்டாங்க, நீ வெளியே வரக்கூடாது, அவங்க வர விரும்பினாலும் வரக்கூடாது என்று கட்டாயப்படுத்திட்டாங்க. இப்ப நம்ம இன்றைய நாகரிக உலகத்துல திருமணங்கள்ல இதை பார்க்கிறோம்ல. இவங்க யாரும் போகக்கூடாதுன்னு கருதுறது இல்ல. டிவிஜன்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெளியில போயிடாம மூடி வச்சுக்கிறாங்க, வெளியில இருந்து யாரும் வரவிடாமல் தடுத்துறாங்க, வெளியில இருக்கிறவங்களை கட்டாயப்படுத்தி மூட வைத்து விடுகிறார்கள். இதான் அதனுடைய தன்மை என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சாதி அமைப்பு எப்படி உருவானது என்பதை பற்றி அவர் அதற்கு மேல ஆய்வு செய்து, அவரு அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இந்த வகுப்பு சாதியை இணைத்து பார்த்தார், 2 சிக்கலுக்குமான உறவை பார்த்தார் என்பதற்கு ஒரு ஆதாரமா அவர் சொல்றாரு. இந்த 20 வருஷம் கழிச்சு அவருடைய உரை அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு என்ற உரையில் சொல்லும் போது ஒரு எடுத்தோனையே என்ன பண்றாருன்னா, குறிப்பா 1930களில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், அரசியல் சீர்திருத்தங்கள், அவருடைய சமூக அடித்தளத்தை அவருடைய செயலளவிலேயே தலித்துகள் என்ற அளவில் நிற்காமல், அதாவது தீண்டப்படாதவர்கள் அவர் சொல்றார், நிற்காமல் தொழிலாளர் வகுப்பின் பக்கம் அவர் திருப்புறார். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் எதிரின்னா உழைக்கும் மக்களுக்கு. பிராமன் ஷாஹி, பந்தவால் ஷாஹிங்கிறார். என்ன அர்த்தம்னா, பார்ப்பனியமும் முதலியமும் அர்த்தம். பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் நம்முடைய பகைவர்கள் என்று சொல்றார். வெறும் பார்ப்பனியத்தை மட்டும் சொல்ல, ஒரு வகுப்பு சுரண்டலையும் சாதி ஒடுக்குமுறையையும் எதிர்த்து அப்போது பேச தொடங்குகிறார். தோழர்கள் கேள்வி வேணா பதிவு பண்ணி வைங்க, நான் கடைசியில சொல்றேன். நம்ம கேட்கவும் செய்யலாம், இதுல பதிவு பண்ணாலும் நான் சொல்றேன். கேட்டிருக்காங்க தலித்துகள் என்றால் யாருன்னு, நான் பிறகு சொல்றேன். எனவே ஆனா அப்படி ஒரு முயற்சி செய்யும் போது அவருடைய முயற்சியில் இருந்த தடைகள் என்னவாக இருந்தது என்று அவர் எடுத்துக்காட்டார். அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு ஒரு கட்சி உருவாக்கினார். தற்சார்பு தொழிலாளர் கட்சி அல்லது சுயேட்சை தொழிலாளர் கட்சின்னு வச்சுங்க, அதான் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. அந்த கட்சியை தேர்தலில் ஒரு போட்டியிட செய்கிறார். ஆனா அந்த தேர்தலில் அவரால்
ஒரு சூத்திரரை கூட ஒரு வேட்பாளராக நிறுத்த முடியல. அவருடைய அடித்தளம் அவ்வளவுதான் அவருக்கு ஆதரவு இருந்துச்சு. அதற்கு மேல திண்டப்படாத மக்களுடைய 2 பெரும் பிரிவுகள், இவர் பிறந்த மகர் ஜாதியும் மாங் என்று இன்னொரு ஜாதி. ஆனா மாங் ஜாதியிலிருந்து அவரால் ஓரிருவரைத்தான் நிறுத்த முடிஞ்சு. எல்லாருமே இப்ப அவருடைய அமைப்புகளின் முக்கிய வலிமையாக இருந்தவர்கள் எல்லாருமே மகர்கள். கடைசியில கூட அவருடைய மதமாற்ற நிகழ்ச்சியில கூட மகர்கள் தான் லட்சக்கணக்கா கூடினாங்க, மற்ற பிரிவு மக்கள் கூடல. அது போன்ற ஒரு தன்மை அவருக்கு இருந்துச்சு. இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள் என்று அவர் எடுத்து காட்டுறார். அப்ப அம்பேத்கருடைய இந்த வகுப்பு பற்றிய பார்வை அவரு ஒரு செய்தி உணர்ந்து கொண்டதா சொன்னார். ஒன்று என்னன்னா, மார்க்சியத்துக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த ஒரு வேறுபாடு. மார்க்ஸ் இந்த வகுப்பு போராட்டங்களை பற்றி சொல்லுகிற போது, நான் இந்த வகுப்புல பல முறை சொல்லியிருக்கிறேன், வர்க்கங்களை அல்லது வகுப்புகளை நான் கண்டுபிடிக்கவில்லை. வகுப்புகளிடையிலான போராட்டம் நடைபெறுகிறது என்பதையும் நான் கண்டுபிடிக்கவில்லை. எல்லாம் முன்னாலே இருக்கு. நான் என்ன புதுதாக கண்டுபிடித்தேன்னா, இந்த வகுப்பு போராட்டம் எங்கு போய் முடியும் என்றால், முதலியமற்ற, அதாவது சுரண்டலின் இறுதி வடிவமற்ற பாட்டாளி வகுப்பின் அரசில் போய் முடியும். மூணாவது 2 வர்க்கங்கள், 2 வர்க்க போராட்டம். மூணாவது ஒரு வர்க்கமற்ற சமூகம், ஒரு பொதுமை சமூகம் தான் இதனுடைய விளைவாக வரும். அது வருவதற்கு ஒரு இடைக்காலத்தில் ஒரு பாட்டாளி வர்க்க அரசு தேவைப்படும், பாட்டாளி வகுப்பினுடைய வல்லாட்சியம் தேவைப்படும். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லி மார்க்ஸ் சொன்னார். இப்ப அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அறிவாளிகள், படிப்பாளிகள், இன்டலெக்சுவல்ஸ். இப்ப மார்க்ஸ் வகுப்பு தலைமை, பாட்டாளி வகுப்பு தலைமை தாங்கணுங்கிறார். ஏன்னா அவங்கதான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதவர்கள். அவர்கள் தான் எந்த பொருளாக்க பொறிகளையும் கையில் வைத்திருக்காதவங்க. அவங்களுக்கு தான் ஒரு தனியுடைமையற்ற ஒரு சமூகம் என்பது இயல்பாவே தேவைப்படுகிற ஒன்று. எனவே அப்படி ஒரு வகுப்புக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அதுதான் ஆக புரட்சிகரமான வர்க்கம். அடியோடு தனியுடைமையை ஒழிப்பதற்கு அவங்கதான் பொருத்தமானவர்கள். மொத்த சமூகத்தையும் விடுதலை செய்வதுதான் அவர்களுடைய விடுதலைக்கு வழிவகுக்கும் என்றெல்லாம் இதெல்லாம் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற பொறுப்பு படிப்பாளிகளுக்கு, அறிவாளிகளுக்கு இருக்கு. பெரும்பகுதி மக்களால் இந்த மாதிரி ஒரு தலைமையை கொடுக்க முடியாது. The intellectual class is a class which can foresee. அறிவாளி வகுப்பால் தான் என்ன செய்ய முடியும்னா, வருமுன் அறிய முடியும், எதிர்காலத்தில் நடக்க போகுதுங்கிறத அறிய முடியும். அந்த வகுப்பினால் தான் அறிவுரை கூறவும் தலைமை கொடுக்க முடியும். எந்த நாட்டிலும் மக்கள் பெருந்திரள் என்பது அறிவு சிந்தனையிலும் செயலிலுமான வாழ்க்கையை வாழ்வதில்லை, எங்கே இல்லைங்கிறார். பெரும்பாலும் அது செயலற்று இருக்கிறது, அறிவாளி வர்க்கத்தை பின்பற்றுகிறது, பின்தொடர்கிறது. எனவே ஒரு நாட்டின் தலைவிதி என்பது படிப்பாளர் வகுப்பை சார்ந்தது என்று சொல்வது மிகையல்ல. படிப்பாளி வகுப்பு நேர்மையானதாகவும் தற்சார்பானதாகவும் தன்னலங்கருதாகவும் இருக்குமானால் அதை நம்பி இந்த முன்முயற்சி ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒரு நெருக்கடியில் தலைமை கொடுக்க அதனால் இயலும். இது அம்பேத்கருடைய பார்வை. அவருடைய எந்த புத்தகத்துல சொல்றாருன்னு தெரியல எனக்கு. அந்த இதுல வருது, தொகுப்பு நூல்கள்ல வருது, இதை அவர் எடுத்து காட்டுறார். இப்ப இந்த இடத்துல அப்ப சாரமா சொன்னோம்னா, அம்பேத்கருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் வகுப்பு போராட்டத்தை அவர் புறக்கணிக்கல, முதலாளித்துவ எதிர்ப்பை புறக்கணிக்கல, சாதி என்பதை அடைபட்ட வகுப்பு என்று பார்த்தார். சமூக நீதிக்கான போராட்டம், சாதி ஒழிப்புக்கான போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை அல்லாமல் முதலிய சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்திற்கு தொழிலாளர்கள் அணிதிரட்டப்பட வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார். நடைமுறையில் ஒரு கட்டத்தில் மும்பையில கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான தொழிற்சங்களுடைய ஒரு போராட்டத்தில்
இவருடைய சில நிபந்தனைகளுக்கு அவங்க ஒத்து வராத போது, அதாவது இந்த கோரிக்கைகளோடு சாதி தொடர்பான தீண்டாமை தொடர்பான கோரிக்கைகளை இணைப்பதற்கு அவர்கள் ஒத்து வராத போது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு மறுக்கிறார். கொஞ்ச காலம் கழித்து இவர் கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய வரலாறும் இருக்கிறது. எனக்கு இதை படிக்கிற பொழுது என்ன நினைவுக்கு வருதுன்னா, தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்ட வரலாற்றினுடைய தொடக்கம். நான் நெல்சன் மண்டேலா சிறையில் மாடாத கருப்பு மலர் புத்தகம் எழுதுவதற்காக அதை படிச்சேன். தென்னாப்பிரிக்க பொது உடைமை கட்சி என்பது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அங்கு போன வெள்ளையர்கள், ஆப்பிரிக்கனர்ஸ் அவங்களுக்கு அங்க பேர். அது ஜெர்மனியிலிருந்து, ஹாலந்திலிருந்து, மற்ற பகுதியிலிருந்து போனவங்க. பிரிட்டன் பின்னால்தான் வருது. அவர்கள் உருவாக்குகிற போது அந்தந்த நாடுகளில் தொழிற்சங்கத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய அந்த பின்னணியோட போராட்டம். அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றுமை ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கருப்பர் இழிவு, வெள்ளை உயர்வு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழி என்னன்னா, தொழிலாளர் வகுப்பினுடைய தோழர் செந்தி நாகவரன் எது சொல்லணுமா? கை உயர்த்தி இருக்கிறீங்க, கடைசியே பேசிக்கலாம். ஏதோ உண்மையே உடனே சொல்ல வேண்டிய அவசரம் தான் சொல்லுங்க. சரி, அப்ப இல்ல, அப்ப அவர் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த அளவுக்கு போனாங்கன்னு சொன்னா, வெள்ளை தொழிலாளர்களின் ஒற்றுமை தான் எல்லாருக்கும் விடுதலை பெற்றுத்தரும். ஏன்னா வெள்ளை தான் ஆலை தொழிலாளர்கள் முதல்ல போனவங்க. இதுல ஒன்னும் கருப்பின மக்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒன்னும் பெருசா ஒண்ணும் பண்ணிட முடியாது, அடிமைகளா இருந்தாங்க. ஆசிரியர்கள்னு சொல்லி இப்ப காந்தி அங்க போய் போராடினார் இல்லையா, நிறைவேற்றுகிறார். அவங்க ஒரு பிரிவு இருக்கிறாங்க. கலப்பினத்தவர்கள் இருக்கிறாங்க, கருப்பு வெள்ளை கலந்து பிறந்தவங்க, கலர்ட் பீப்புள். இவங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு பெரிய ரோல் இல்லை என்ற ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்துச்சு. அது இருந்த காரணத்தினால்தான் நெல்சன் மண்டேலாவும் ஆலிவர் டாம்போவும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இளைஞர் கழகத்துக்கு பொறுப்பேற்கிற போது கட்சியில் அவர்கள் வைத்த கோரிக்கையே என்னன்னா, கம்யூனிஸ்டுகளை சேர்க்கக்கூடாதுங்கிறதான். இவங்க எல்லாம் வெள்ளை நிறைவேறியர்கள் அப்படின்னு வச்சாங்க. ஆனா அதே கம்யூனிஸ்டுகள் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தென்னாப்பிரிக்க போராட்டம் என்பது தொழிலாளி வர்க்கம் சோசியலிஸ்டுக்காக நடத்துகிற போராட்டம் அல்ல. இன்றைக்கு இது தேசிய விடுதலைக்கான போராட்டம். வந்தேரிகளின் காலனி ஆதிக்கம் அல்லது உள்நாட்டு காலனி ஆதிக்கம், செட்டிலர் கலோனியலிசம் அல்லது இன்டர்னல் கலோனியலிசம், இதற்கு எதிரான போராட்டம் தான் என்ற புரிதலோடு அவர்கள் முழுக்க முழுக்க கருப்பின மக்களை திரட்டுவது, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஒத்துழைப்பது, ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டுமல்ல ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் உறுப்பினர் வருவது, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அன்றைய தலைமை தூதுக்குழுக்களை அனுப்புவது, மனுக்கள் கொடுப்பது என்ற நிலையில் இருந்த போது இவர்கள் நடத்திய கடுமையான போராட்டங்களால் 1950 இந்த கட்சியை தடை செய்த போது மண்டேலா சொன்னார், இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தடை, நாளை நமக்கு தடை. அதற்கு பிறகு அவர்கள் மிக நெருங்கிய தோழர்களாயிட்டாங்க. பல்லும் உதடும் போலன்னு சீனர்கள் சொல்லுவது போலன்னு நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன். அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. கடைசி காலத்துல தென்னாப்பிரிக்க மக்களுடைய ஆயுத விடுதலை படையின் தளபதியாக இருந்தவர் ஜோ ஸ்லோவோ என்ற ஒரு வெள்ளையர். போத்தா மண்டேலாவோட நான் கை கொடுக்குவேன், ஆனா ஜோ ஸ்லோவோ வெள்ளையனார் தான் அவன் கம்யூனிஸ்டரோட கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு அது மாற்றம் அடைந்தார்கள். இப்ப இந்த பார்வை இங்க இருந்துச்சு, இந்தியாவில் முதல்ல வந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்துச்சு. அவங்க பெரும்பாலும் யாரா இருந்தாங்கன்னு சொன்னா பார்ப்பனர்களா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் அது பார்ப்பன சமூகத்தில் வளர்ந்து வர்றவங்க. அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருந்துச்சுங்கிறதல்ல பிரச்சனை, இயல்பா அவங்களுடைய புரிதல் அந்த அடிப்படையிலிருந்து பார்க்கிறாங்க. எனவே அவர்கள் ஏற்கனவே மார்க்சினுடைய ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, நம்ம இந்த வகுப்புல ஜாதி பற்றி பேசும்போது பேசணும். அடித்தளம் மேற்கட்டுமானம், பொருளியல் அடித்தளமும் கருத்தியல் மேற்கட்டுமானமும். இந்த கருத்தியல் மேற்கட்டுமானம் பொருளியல் அடித்தளம் என்ற இந்த உவமையை கடுமையா சாடுறாரு ஆனந்த் டெல்டுண்டே. இப்ப நம்ம இங்க வகுப்புலயே நம்ம ஒண்ணு செஞ்சோம். இது வெறும் அடித்தளம் தொடர்பானது அல்ல, அடித்தளம் தொடர்பானதா இருக்கு. பொருளியல்
அதற்கு ஒரு பங்கு இருக்கு. சாதிக்கு உள்ளீடாக இருப்பது யாரு எந்த தொழில ஈடுபடுறது, என்ன வேலை செய்யறதுங்கிறதான. அப்ப எப்படி வகுப்பு இல்லாம போகும் அது? அப்ப கூட மனோகரன் எழுதியிருந்தார், இல்ல இல்ல மார்க்ஸே சொல்லிட்டாரு சாதி மேற்கட்டுமானம் தான் அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த ஜெர்மன் ஐடியாலஜிங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து நாம் அதை படித்து காட்டி நேர்மாறா மார்க்ஸ் சொல்லியிருக்காருன்னு நம்ம காட்டணும். ஒரு வேடிக்கை என்னன்னா, ஜெர்மன் ஐடியாலஜியில இருந்து அதே வரிகளை ஆனல்ட் டெல்டும்டே மேற்கோள் காட்டுறார். மார்க்ஸ் சொன்ன அதே வரிகளை, சாதிகளை பற்றி மார்க்ஸ் என்ன சொன்னாருங்கிறதுக்கு முதல் சான்றாகத்தான் அவர் காட்டுறார். அவர் நான் என்ன புரிதல் இருந்தனோ அதே புரிதலோடு தான் அவர் சொல்றார். அதே போல மற்ற சான்றுகள், பிரிட்டிஷ் ஆட்சி பற்றி மார்க்ஸ் எழுதிய கட்டுரையில் வரக்கூடிய சான்று, மூல முதல் நூலில் அவர் எப்படி கிராமப்புறத்திலான உழைப்பு பிரிவினைக்கும் சாதிக்கும் இருக்கிற தொடர்பு, இது எல்லாத்தையும் டெல்டும்டேயே எடுத்துக்காட்டுறார். இப்ப இயல்பாவே இந்த வேறுபாடு, அவர்கள் இதை புரிந்து கொள்ளல. அவங்க ஒரு கிளாஸ் ரிடக்ஷனிஸ்டாக இருந்தாங்க, வகுப்பு சுருக்கவாதிகள், வகுப்பாக எல்லாத்தையும் குறுக்கி பார்க்க. சரி, இது என்ன இருக்கு, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? சாதி, தீண்டாமை, அதெல்லாம் நம்ம தொழிலாளர்களுக்கு அரசு வந்தால் அதெல்லாம் ஒழிச்சிடலாம். அதுக்கிடையில என்ன பண்றது, நம்ம போராட்டத்தை நம்ம நடத்துவோம். தொழிலாளர்களுக்கு அமைப்புகளில் இருப்பவர்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிற உதாரணங்கள்லாம் இருக்கு. சரி, அதை பற்றி நம்ம கவலைப்படணும், எல்லாம் தீர்த்தலாம், ஒரு காலத்துல தீர்த்தலாம். இப்ப கூட நம்ம பார்க்கலாம், இந்த பிரச்சனைக்கு இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் அப்படிதான். ஈழத்துல இனப்படுகொலை நடந்துச்சு, சிங்கள அரசுக்கு எதிராக இயக்கம் நடத்தணும், தமிழ் மக்களை திரட்டணும். அது என்ன மக்கள், தமிழ் மக்கள்னு என்ன வந்திருக்கு, எல்லா மக்களும் தான், உழைக்கும் மக்கள் தானே. உழைக்கும் மக்கள் தானேன்னு சொன்னா இதற்கெல்லாம் எப்ப தீர்வு காண்றது? பாட்டாளி அரசு வந்தா தீர்வு காணலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? அது வரைக்கும் என்ன பண்றதுன்னா ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது. ஒண்ணும் பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? எதிரிக்கே துணையா போகும், பங்கடைத்தான துணை போகும். அதுலயும் இன்னொரு குழு இருக்காங்க. இது இலங்கையில் அடையலன்னு கூட இல்ல, இது உலகம் பூரா, உலகம் ஒன்னா சேர்ந்து பாட்டாளி அரசு உண்டாக்குற வரைக்கும் சாதி பாகுபாடா, இனப்படுகொலையா, மொழி திணிப்பா, எதுலையும் தலையிடக்கூடாது. இவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்களா எனக்கு தெரியல. அவங்க நிலைப்பாடுகளுடைய மீட்சி இதுதான். இதுக்கு என்ன பேர் சொல்லிட்டாலும் சரி. இந்த பார்வை இந்தியாவில் சாதி அமைப்பை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய தடையாக வந்தது. இல்லைன்னா அம்பேத்கருடைய வகுப்பையும் சாதியையும் இணைத்து பார்க்கிற அந்த பார்வை, பாட்டாளி வகுப்பினுடைய விடுதலை என்பது சமூகத்தின் மொத்த விடுதலை என்ற மார்க்சுடைய பார்வை, இந்த இயங்கியல் ஒன்று சேர்ந்திருக்குமானால் நாட்டின் வரலாறு வேறாக இருக்கும் என்றே ஆனல்ட் டெல்டும்டே சொல்றார். இப்பயும் அது சேராமல் இருக்கிறது என்று அவர் சொல்றார். இதுல மார்க்ஸ் இது அம்பேத்கர் சொன்னதை சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து மார்க்ஸ் சொன்னதை பத்தி சொல்றார். மார்க்ஸ் ஜாதி பற்றி என்ன சொன்னார்? உண்மையில் பட்டறை தொழில் என்பது நுணுக்க தொழிலாளியின் தேர்ச்சியை தோற்றுவிக்கிறது. எதன் மூலமாக? ஒரு தொழில், அந்த தொழில ஒரு சிறு பங்கு, அதான் நுணுக்கம், அதை மட்டுமே திரும்ப திரும்ப செய்து ஒரு தேர்ச்சி பெறணும். இப்ப முடிவெட்டணும், முடிவெற்ற தேர்ச்சி எப்படி வரும்? அன்னைக்கு ஒரு கழகம் வைத்து அதை நடத்த முடியாது, பயிற்சி கொடுக்க முடியாது. அப்ப தகப்பன் தொழில், மகன் தொழில், பேரன் தொழில், இப்படி வரிசையா வரணும். தச்சு தொழில், கொல்லந்தொழில், இதற்கு பொருத்தமான ஒரு அமைப்பாக எது அமைகிறதுனா, ஐரோப்பிய நாடுகளில் கில்டு என்ற ஒரு அமைப்பு இருக்கு, கைவினை சங்கங்கள். அதற்கு நிகராக இங்கு ஒரு அமைப்பு இருக்கு, பொருளாக்க அமைப்பு. அது சாதி அமைப்பாக அமைகிறது. இப்படி வருகிற போது பகுதி பணியை ஒரு மனிதனின் வாழ்நாள் தொழிலாக மாற்றுவது என்பது முந்தைய சமூகங்கள் வெளிப்படுத்திய போக்குக்கு இணக்கமாக உள்ளது. இப்ப என்ன பண்ணணும்? தொழிலை பரம்பரை தொழிலாக மாற்றணும். யார் வேணாலும் செய்யற தொழிலா இருக்க முடியாது. அப்ப மூடிக்கணும், என்க்ளோஸ் பண்ணிடணும்.
இப்படி என்க்ளோஸ் பண்ணும்போது, அடைக்கும் போது, மூடி அடைக்கும் போது அதுதான் சாதியாகும். இதை பற்றி அவரு சாதிகளும் கில்டுகளும் என்றே எழுதுகிறார். மார்க்ஸ் சாதி ஒழிப்புக்கென்று ஒரு கோட்பாட்டை நமக்கு வகுத்து கொடுக்கல. அப்படி யாரும் நம்ம சொல்லிக்கல, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் சாதியை புரிந்து கொள்ளுவதற்கான ஒரு அடிப்படை விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இதை ஆனந்த் எடுத்துக்காட்டுறார். சாதிகளும் கில்டுகளும் ஒரே இயற்கை சட்டத்தின் செயல்பாட்டிலிருந்து பிறக்கின்றன. அந்த இயற்கை சட்டம் என்ன? தாவரங்களையும் விலங்குகளையும் இனங்களாகவும் இன ராசிகளாகவும் வேறுபடுத்துவதை ஆள்கிற அந்த இயற்கை விதியிலிருந்து பிறக்கின்றன. இதில் விதிவிலக்கு என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு சாதிகளின் பரம்பரை தன்மையும் கில்டுகளின் தனித்தொதுங்கிய தன்மையும் சமூக சட்டமாக மாறிவிடுகிறது. நல்லா கவனிச்சீங்க. விலங்குகள் பல வகையா பிரியுது, மிருகங்கள் பிரியுது, தாவரங்கள் பிரியுது. இது இயற்கையில் நடக்கும், இயற்கை படிமலர்ச்சியில் நடக்கும். அதுல ஒரு விதி செயல்படுது. ராஜா போட்ட விதி அல்ல, மனிதன் போட்ட விதி அல்ல, அது புறஞ்சார்ந்த விதி, இயற்கை விதி. அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற நிலைக்கு கொண்டு போய் விடுது. யார் இதுல தாக்கு பிடிச்சு நின்னானோ அவன் பொழைச்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம், எந்த விலங்கோ பறவையோ. யாரால் இந்த படிமலர்ச்சி போக்கில் தப்பிக்க முடியலையோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் இந்த இயற்கை விதி செயல்படுகிற முறை. மனிதர்களுக்கு இடையில என்ன வேறுபாடு? இங்கே அப்படிதான் முதல்ல வருது. தொழில அவன் பிரிச்சுக்கிட்டே போறான். அந்த ஒவ்வொரு துணுக்கு தொழிலையும் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அவன் வாழ்நாள் போல அவனுடைய வேலை, அவனுக்கு பிறகு அவன் மகனுடைய வேலை. இப்படி ஒரு குடும்ப தொழிலாக, பரம்பரை தொழிலாக மாற்றிடுது. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இயற்கை விதி ஒரு கட்டத்தில் சமூகத்தின் சட்டமாகி விடுகிறது. இயற்கையில சலவை தொழிலாளி மட்டும்தான் துணி வைக்கணும்னு இல்ல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? சமூக விதி ஆயிடுச்சு. இது ஒரு இதுக்கான நியாயப்படுத்துறதுக்கு தர்மம், கர்மம், தண்டம் என்ற கோட்பாடுகள், ரிக்வேதம், புருஷசுத்தம், இதை வைத்து ஒரு படைப்பு தத்துவம், இதை வைத்து ஒரு தலைவிதி கோட்பாடு, இதெல்லாம் உருவாயிடுது. இந்த தலைவிதி கோட்பாடு, இந்த மரணசாதி கோட்பாடு, இதெல்லாம் வந்ததற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த உழைப்பு பிரிவினை, புறஞ்சார்ந்த உழைப்பு பிரிவினை கெட்டிப்படுகிறது, திடப்படுகிறது, மாற்ற முடியாதாகிறது. முதல்ல எங்கிருந்து வந்துச்சு? நீங்கள் மதங்கள் சாதிகளை தோற்றுவித்தனவா அப்படின்னா ஒரு பக்கம் அது உண்மை. ஏன்னா மதம் தான் அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துடுச்சு. ஆனா இந்த விதிமுறைகள் பிறப்பதற்கான அடிப்படை எங்கிருந்து வருகிறது? சமூக பொருளாக்கத்தினுடைய விளைவாக வருது. ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் இதனுடைய சட்டமா, இதனுடைய சட்டத்திட்டமாக அது மாற்றப்படுகிறது. முதல்ல இயற்கை விதியை போல அது நடந்துகிட்டு போகுது. தொழில் பெருகிற போது வருது. இது மார்க்ஸ் சாதி பற்றி சொன்ன இடம். இந்தியாவில் சாதிகள் என்று மார்க்ஸ் கூறியதை அம்பேத்கர் அப்படியே எடுத்துக்காட்டார். இந்தியாவில் சாதிகள் என்ற தலைப்பில் எழுதியதை மார்க்ஸ் எழுதுனதை எடுத்துக்காட்டார். அவர் என்ன எழுதுறாரு? தந்தை வழி சமூக அமைப்பில், சாதி அமைப்பில், பிரபுத்துவ மற்றும் பெருங்குழும அமைப்பில் சமூகம் முழுவதிலும் நிலையான விதிகளின்படி உழைப்பு பிரிவினை இருந்தது. இந்த விதிகள் சட்டத்தால் எழுதி வைக்கப்பட்டனவா? இல்லை. முதலில் பொருளாக்க நிலைமைகளிலிருந்து இந்த விதிகள் பிறந்தன. இவை சட்டங்களின் தன்மைக்கு உயர்த்தப்பட்டன, பிறகுதான் உயர்த்தப்பட்டன. இந்த வழியில் உழைப்பு பிரிவினையின் இந்த வெவ்வேறு வடிவங்கள் சமூக ஒழுங்கமைப்பின் பல அடித்தளங்களாக ஆகிவிட்டன.
மார்க்ஸ் சொல்றதை அம்பேத்கர் எடுத்துக்காட்டார். இந்தியாவில் சாதிகள்ங்கிற கட்டுரையில மார்க்சிடமிருந்து அவர் மேற்கோள் கொட்டக்கூடிய பகுதி. இதுல இறுதியா நம்ம சொல்ல வேண்டிய பகுதி இந்த மார்க்சினுடைய அடித்தளம் மேற்கட்டுமானம் பற்றிய பார்வை. இதற்கு இந்த பார்வைக்கான அடிப்படையை மார்க்ஸ் எங்கெல்ஸ் தான் உருவாக்கினார். வெளிப்படையாக அவர்கள் எந்த இடத்திலும் அப்படி ஒரு விதியாக இதை வகுத்து கொடுக்கல. இது அடித்தளம், இது மேற்கு, அது அடுத்தடுத்து வர்றவர்கள் தான் அதை செய்யறாங்க. அதுல கூட இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மார்க்ஸ் காலத்திலேயே இப்படி செய்கிறவர்களை மாற்றுவதை பார்த்து, அதுவும் மார்க்ஸுக்கு பிறகு நான் எங்கெல்ஸ் பற்றி தலைப்புல பேசுனதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கெல்ஸ் மார்க்சியத்துக்கு அளித்த மிகச்சிறந்த பங்களிப்பு, மார்க்ஸ் பாதியில் விட்டு போன புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டார், நிறைய மொழிபெயர்ப்புகளை திருத்தி கொடுத்தார், மூலதனத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை திருத்தினார், மூன்றாவது பாகங்களை தன் வாழ்நாளில் அந்த உடல்நிலையில் தன்னுடைய வயோதிகத்தில் அரும்பாடுபட்டு வெளியிட்டார். லெனின் சொன்னாரு, முதல் பாகம் ஃபர்ஸ்ட் வால்யூம் மார்க்சின் படைப்பு என்றால் 2-3 பாகங்கள் மார்க்ஸ் எங்கெல்ஸுடைய கூட்டு படைப்புன்னே சொன்னார். அந்த அளவுக்கு. ஆனால் எங்கெல்ஸுடைய முதற் பெரும் பங்களிப்பு இதெல்லாம் இல்லை. எங்கெல்ஸுடைய முதற் பெரும் பங்களிப்பு என்ன என்றால், மார்க்சியம் கொச்சைப்படுத்தப்பட்டு விடாமல் தடுத்தார். இதுதான் மார்க்சியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களிடம், இல்ல இது மார்க்சியம் அல்ல, இதுதான் மார்க்சியம் என்றால், மார்க்ஸ் சொன்னார், நான் இனி மார்க்சிஸ்ட் அல்லன்னு சொன்னார். ஐ எம் நோ லாங்கர் எ மார்க்சிஸ்ட். இதை எங்கெல்ஸ் தான் எடுத்துக்காட்டார். அவருடைய கடிதங்கள் பலவற்றில் இந்த செய்திகள் வருகின்றன. இதை அடித்தளம் மேற்கட்டுமானம் பற்றி பேசும்போது சொன்னோம். அடித்தளத்திலிருந்து அடித்தளத்தின் பிரதிபலிப்பாக மேற்கட்டுமானம், அரசியல், கலைகள், இலக்கியம் எல்லாம் வருது. அது மீண்டும் அந்த அடித்தளத்தின் மீது செயல்படுது, எதிர்வினையாற்றுகிறது. அது மட்டுமல்ல, அடித்தளத்தின் வெவ்வேறு கூறுகள் ஒன்றின் மீது ஒன்று செயல்புரிகிறதுன்னு சொன்ன. இதை செயற்கையாக எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, இந்த அமைப்பு எனவே இந்த இலக்கியம் இப்படிதான் இருக்கும், இந்த அமைப்புல வருது எனவே இந்த அரசியல் இப்படிதான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. இது ஒரு ஓட்டமா, ஒரு இயங்கியல் நடைமுறையாக பார்க்கணும். தொடர்ந்து ஓடுகிற ஒரு ஆறாக வரலாற்றை பார்க்கணும், தேங்கி நிற்கிற குட்டையாக அல்ல. இதை எங்கெல்ஸ் எடுத்து காட்டினாரு. அதை அப்படியே நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வகுப்பில் படித்து காட்டி அதே மேற்கோள்கள் தான் டெல்டும் டே இங்க எடுத்து காட்டார். அந்த ஜெர்மானிய பொருளியல் அறிஞர் வால்டர் போர்கினுக்கு எங்கெல்ஸ் எழுதிய கடிதம், ஜோசப் ப்ளோச்சுக்கு அவர் எழுதிய கடிதம். ஆனா ஒரு செய்தி அவர் சொல்றார், இந்த இளம் எழுத்தாளர்கள் சில நேரங்களில் பொருளியல் பக்கத்திற்கு உரியதை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதற்கான பழி மார்க்ஸையும் என்னையும் சாரும். ஏன்? வரலாற்றின் பொருண்மைய கண்ணோட்டம், பொருள்முதல்வாதம்னு சொல்றதா நான் பொருண்மையன்னு சொல்றேன். பொருண்மைய வரலாற்று கண்ணோட்டத்தின் படி வரலாற்றில் தீர்மானிக்கிற சக்தி இறுதியாக பார்க்கும்போது உள்ளபடியான வாழ்க்கையின் ஆக்கம் மற்றும் மீள் ஆக்கத்தின் ஆற்றல்கள் தான். நம்ம தேவைகளை எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறோம், நம்மை நாமே எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறோம், அப்புறம் எப்படி மீள் ஆக்கம் செய்யற மறு உற்பத்தி பண்றோம், இதுதான் வரலாற்றை தீர்மானிக்கிற சக்தி. ஆனால் இப்போது ஒருவர் பொருளியல் மட்டும்தான் தீர்மானிக்கும் காரணி என்று சொல்ல அறிவிக்க முன்வருவாரானால், நாம் அவர் அந்த விதியை, அந்த கொள்கையை அர்த்தமற்ற ஒரு சூக்குமமாக கேலிக்குரிய உளறலாக சொல்லுகிறார் என்றுதான் நான் சொல்றேன். இது எங்கெல்ஸ் சொல்றார். இன்னும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளெக்கானோவ் வேறு சில அறிஞர்கள் இந்த விதியை அடிக்கடி எடுத்து காட்டியது போல லெனின் எடுத்து காட்டலைங்கிறார். ஸ்டாலின், புக்காரின் எல்லாம் சொல்றார். ஆனா லெனின் இப்படி ஒரு விதியை திரும்ப திரும்ப பேசிக்கல. அவர் நடைமுறையில மார்க்சியத்தை செயல்படுத்துகிற போது இதை சரியா மார்க்ஸ் சொன்னதனுடைய
பொருளில் அவர் உள்வாங்கி இதை சொன்னார் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி அனல் டென்டுங்கையினுடைய இந்த கோட்பாட்டு திறனாய்வு இருக்கு பாருங்க, ரொம்ப முதன்மையாக. நான் நம்ம வகுப்புல பல முறை சொல்லியிருக்கிறேன், சாதின்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத இவர்கள் கண்டுகொள்வதற்கே பல காலம் ஆனிச்சு. இப்ப கூட தீண்டாமை ஒழிப்பு, சமூக நீதி என்ற சொற்களை பயன்படுத்துகிறார்களே தவிர சாதி ஒழிப்பிற்கென்று ஒரு வேலை திட்டம் இல்லை. வர்க்கம், சாதிக்குள் அடங்கி இருக்கிற அந்த வர்க்கத்தன்மை, வகுப்பு தன்மை சாதிக்கு வெளியிலேயே இருக்கு. சாதி கண்கூடாக நிலவுகிற ஒரு யதார்த்தம், திருமண உறவுகள் நிலவுது, தொழில நிலவுது, எல்லாத்திலும் அப்படியே நிக்குது. அதனுடைய வழிபாட்டு முறை, சேர்ந்துண்ணாமை, குலதெய்வ வழிபாடு, நிறைய காரணிகள் அதுக்கு பொருளியல், அரசியல், பண்பாட்டு காரணிகள் இருக்கு. இப்ப வகுப்புன்னா என்ன? இப்ப நம்ம சொல்றோம், ஒரு குமுகிய அமைப்பை, அதாவது சோசியலிச அமைப்பை பாட்டாளி வகுப்பு தலைமையில் நிறுவ வேண்டும் சொல்றோம். இதை பற்றி பல பேருக்கு ஒரு புரிதலும் இல்லை. என்ன அர்த்தம்? எம்ஆர்எஃப்ல, அசோக் லேலாண்ட்ல, மற்ற இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஆலை தொழிலாளர்கள் எல்லாம் நம்ம ஒரு அமைப்பாக்கி அவங்கதான் விடுதலைக்கு தலைமை தாங்கணும். யாராவது ஒருத்தர் விடுதலை படையில வந்தா கூட, எப்பா நீ எந்த ஃபேக்டரியில வேலை செய்யறன்னு கேட்டுட்டு தான் உள்ள விடணும் என்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, ரொம்ப பிரமாதமான ஒரு சுடர்மிகு வெளிப்பாடு என்னன்னா, கிளாஸ் இஸ் an abstraction என்று சொல்றார். இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா உரு நீக்கம், உருவெளியாக்கம்னு நான் முதல்ல மொழிபெயர்க்கிறேன். ஸ்தூலம் நீக்குதல் என்றெல்லாம் சொல்றோம். உங்களுக்கு எளியா புரிதல், ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன அர்த்தம்? ஒருத்தர் சமூகத்தில் ஒரு பொறுப்பு வைக்கிறார். என்ன பொறுப்பு வைக்கிறார்? தலைவர் என்ற பொறுப்பு வைக்கிறார். வீட்டில் அவர் அவன் மகனுக்கு அப்பாவா இருக்கிறார், மனைவிக்கு கணவரா இருக்கிறார். இவர் கணவராக இருப்பதும், தலைவராக இருப்பதும், அப்பாவாக இருப்பதும் கற்பனையா நிஜமா? நிஜம், மெய்நிலை. ஆனால் இந்த வெவ்வேறு பாத்திரங்கள், வெவ்வேறு வகிபாகங்கள் ஒன்று சேர்ந்தா அவர் ஒரு முழு மனுஷன். தியாகுன்னா சுதாவுக்கு அப்பாவா, தமிழ் தேசிய விடுதலைக்கு போய் செயலாளரா, என்னென்ன பொறுப்பெல்லாம் இவருக்கு இருக்கு, எல்லாம் சேர்த்து இந்த பேருக்குள்ள இது எல்லாமே அடங்கி இருக்கு. நான் பொய்ச்செயலாளர்ல அதற்குரிய பணிகளின் அடிப்படையில் நான் அழைக்கப்படுறேன். 3 ஆளா என்னை பிரிக்க முடியாது. பாட்டாளி வகுப்பு என்பது அப்படி ஒரு உருவெளியாக்கம், உரு நீங்கிய தன்மை. 2 வேலையை செய்து. ஒண்ணு என்ன செய்துன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற மற்ற பாகங்களை நீக்கிவிட்டு உங்களை பார்க்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இதே வகிபாகம் வைக்கக்கூடிய மற்றவர்களோடு இணைத்து பார்ப்பது. நீங்கள் ஒருவரை பாட்டாளி வகுப்புன்னு சொன்னா, அவரிடம் இருக்கிற பாட்டாளி வகுப்பு அல்லாத தன்மைகளிடமிருந்து, அல்லாத பணிகளிடமிருந்து, அல்லாத பொறுப்புகளிடமிருந்து அவரை பிரிச்சு எடுத்துடுறீங்க. அவர் ஒரு சாதியை சேர்ந்தவர், ஒரு மதத்தை சேர்ந்தவர், ஒரு வீட்டை சேர்ந்தவர், ஒரு தெருவை, எதுவுமே அது தெரியல. பாட்டாளி வகுப்புல ஒண்ணுதான் தெரியுது, இவர் உழைப்பு திறனை விற்று பிழைக்கிறவர்னு ஒண்ணுதான் தெரியுது. அதே நேரத்தில் இவரை போல இன்னும் பலர் இருக்கிறார்கள், அவர்களும் உழைப்பு திறனை விற்று பிழைக்கிறவர்கள். அந்த கூட்டத்தை இவர் ஒருவர். ஒரு பாகத்துல இருந்து பிரிக்கிறோம், இன்னொரு பாகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். இதுக்குதான் அப்ஸ்ட்ராக்ஷன். பாட்டாளி வகுப்பு இப்படி இருக்கும் போது, அந்த பாட்டாளி வகுப்பா இருப்பதன் மூலம் சில தன்மைகள் வருது. அதுதான் தனி உடைமைக்கு எதிராக நிற்பது, பொது உடைமைக்கு ஆதரவாக இருப்பது. பாட்டாளி வகுப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தப்பி பிழைப்பதற்கு அது வகுப்பாக அடிதிரணும், சங்கம் சேரணும், கூட்டு பேரம் செய்யணும், அப்புறம் இறுதி கட்டமாக சுரண்டல் ஒழிப்புக்காக போராடணும். இந்த தன்மைகள் எல்லாம் வந்தா அதற்கு பேர் பாட்டாளி வகுப்பு தன்மைகள். அது யார்கிட்ட வந்தாலும் சரி. இந்த தன்மைகள் தான் சேர்ந்து ஒரு தலைமையை, ஒரு கட்சியை உருவாக்குது. அது ஒரு பாட்டாளி வகுப்பு கட்சி ஆகுது. அது விடுதலைக்கு வழிகாட்டுது. இந்த வகுப்பியல்பு எல்லா ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரானது. சாதியை பின்னால பார்த்துக்கிறது இல்ல.
அந்த போராட்டமே எப்படி இருக்கணும்னா, மும்பையில் நடந்த போராட்டங்களை பற்றி அம்பேத்கரும் மற்றவர்களும் சொல்றாங்க. மும்பை தொழிலாளர்கள்ல சூத்திர தொழிலாளர்கள் அதிகமா இருந்தாங்க. அங்க இருந்த ஆலை தொழில்கள்ல. ஏன்னா அது அந்த காலத்தில் வந்து அது இந்தியாவில முதல்ல ஜவுளி தொழில் பெருகிய ஒரு இடம் இல்லையா? அப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர் மற்ற எல்லாம் வந்துச்சு. அங்க வந்து ஸ்பின்னிங், வீவிங் இருக்குது. வீவிங்ல நல்ல சம்பளம் வரக்கூடிய இடம். அங்க இந்த சாதியின தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. வீவிங் செய்யும் போது என்ன ஆகும்? நூல் அருந்துரும். அருந்த நூலை என்ன பண்ணணும்? எச்சிய தொட்டு ஒட்ட வைக்கணும். இப்படி ஒட்ட வைக்கிற நூல் தலித் தொழிலாளர்கள் தொட்டுட்டா அது தீட்டாயிடுது. சாதியின் தொழிலாளர்கள் அதை கையில் எடுக்க மாட்டாங்க. தொழிற்சாலை அதிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலித் தொழிலாளர்களை அந்த பிரிவில் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆலையில் இவங்க இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க என்றால் அந்த துணியை கடையில போய் விற்க முடியாது, வாங்க மாட்டான். இவங்களை விலைக்கு வைக்கிறாங்க. இதை ஒரு நான் இஷ்யூவாக பார்த்தார்கள் கம்யூனிஸ்டுகள்னு சொல்றாரு அம்பேத்கர். இதற்கு அவங்க போராட முன்வரல. இது நம்ம வெற்றி பெற்ற பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து தொழிலாளர் எந்த தொழிலாளர்களை பிளவுபடுத்தி விடும். தலித்துகள், தலித் அல்லாதவர்கள் என்று தொழிலாளர்களுக்கு இடையில் பிளவு ஏற்பட்டு விடும், தொழிலாளர்களுக்கு ஒற்றுமையை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அம்பேத்கர் சுட்டி காட்டார். சொல்றார் இதுக்கு காரணம் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒன்று பார்ப்பனர்கள், இன்னொன்று மார்க்சியத்தை விளங்கி கொண்டவர்கள் அல்ல. சரியா மார்க்சியத்தை விளங்கி கொண்டவர்கள் அவர் ஏத்துக்கல. சோகால்டு மார்க்சிஸ்டுகள் இவர்கள் அப்படின்னு சொல்றார். மார்க்சியத்தோடு அம்பேத்கருக்கு மாறுபாடுகள் இருந்தன. அவர் தன்னை மார்க்சிஸ்டா கருதல. நான் முன்பே சொன்ன மாதிரி அவருடைய அணுகுமுறையும் மார்க்சிய அணுகுமுறையும் சமூக பகுப்பாய்வுல ஒத்து இருந்துச்சு. குறிப்பா இந்த அடிப்படையில பொருளாக்க உறவுகளை சமூகத்தின் அடிப்படையாக கருதுவதில் அவர் ஒன்னாதான் இருக்கார். அதனால்தான் இந்து சமூகம் பற்றி அவருடைய பகுப்பாய்வு என்பது ஒரு சுடர்மிகு பகுப்பாய்வு என்று நாம் போற்ற வேண்டியிருக்கு. வேற யாரும் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பகுப்பாய்வு செய்யல. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேறு ரெண்டு வேறுபாடுகள் அவர் சொல்றார். எனக்கும் முதலாளித்துவம் முடியணும், எனக்கும் பார்ப்பனியம் முடியணும், எனக்கும் சாதியம் முடியணும். ஆனா ஒன்று, அவர்கள் வன்முறையை ஏற்றுக்கொள்கிறார்கள், நான் வன்முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என என்னுடைய பார்வையில வந்து படிப்பாளி வகுப்பு வழி நடத்துவதுதானே சமூகத்தில் மாற்றம் செய்துவிட முடியும். இரண்டாவது என்ன, இவர்கள் வன்முறையை நாடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது தனக்கான வேறுபாடுகள் என்று அவர் சொல்றார். புத்தான் கார்ல் மார்க்ஸ்ங்கிற அந்த புத்தகத்தில் இதை பற்றி விரிவா எழுதுறாரு. அது மார்க்சிய தொடர்பா இந்த வன்முறை என்கிற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு சரியானது அல்லது அப்படி ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது. வேடிக்கை என்னன்னா, மூலமுதலுடைய முதல் பாகத்திலேயே மார்க்ஸ் வந்து ஒரு பெரும்பாலும் இங்கிலாந்தில் ஒரு வன்முறை புரட்சி இல்லாமலே சமூக மாற்றம் ஏற்படுகிற ஒரு கோட்பாட்டு வாய்ப்பு உண்டுன்னே சொல்லுவார். வாய்ப்புள்ளவர் செய்யணும். ஒரு வேடிக்கையா ஒரு முறை எங்கெல்ஸ் கடிதத்தில் எழுதுவார், ஒய் நாட் பை ஆஃப் தீஸ் கேபிட்டலிஸ்ட், இந்த முதலாளிகளை ஏதாவது ஒண்ணு கொடுத்து வாங்கிடுவோமே. வன்முறை என்பது ஒரு மருத்துவச்சியா செயல்படுது, காரணம் அரசு வன்முறை சார்ந்திருக்கிறதுங்கிற அந்த பார்வைதான். அந்த விமர்சனம் சரியோ தவறோ அவர் இந்த வேறுபாட்டை சொல்றார். ஒன்று வன்முறை தொடர்பாக, இன்னொன்று இந்த சர்வாதிகாரம் என்ற குற்றச்சாட்டு. நீங்க என்னுடைய மார்க்சியானாவிலேயே நான் பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சி பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த டிக்டேட்டர்ஷிப் என்ற பார்வையை பற்றி சரியா புரிந்து கொள்ளப்படாத போது இந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கு, இந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கு. அவர் காலம் வரைக்கும் அப்படித்தான் அது இருந்துச்சு, அதை அப்படி பார்த்தார். ஆனா அதே நேரத்தில் டெல்டும்டே என்ன சொல்றாருன்னா, இருவரும் ஒன்றும் பகைவர்கள் அல்ல, அதுவும் பிறவி பகைவர்கள் அல்ல. மார்க்சியத்தை பற்றி ஒரு வியப்பு கலந்த பார்வை அம்பேத்கருக்கு இருந்தது. மார்க்சை பற்றி ஒரு உயர்வான மதிப்பை கொண்டிருந்தார். எல்லாத்தையும் சொல்றார். அவர் வந்து இந்த நம்மூர் பார்ப்பனர்களை வைத்துக் கொண்டு இவர் இவ்வளவுதான் மார்க்ஸ் என்ற முடிவுக்கு அவர் வரல என்று சொல்றார். அதுல முக்கியமான ஒரு விமர்சனம் இதுல இருக்கு. அது என்னன்னா, கம்யூனிஸ்டுகளுடைய புரிதல் சாதி பற்றி எவ்வளவு குறைபாடு உடையதாக இருந்தது
என்பதற்கு சான்றாக அவர் 1925 கான்பூர் மாநாட்டில் தலைமை வகித்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் உரையை எடுத்து காட்டுகிறார். ரொம்ப முக்கியமானது. சிங்காரவேலர் பார்ப்பனர் அல்ல, ஒரு மீனவர் சமுதாயத்தில் பிறந்தவர். மார்க்சியம், வகுப்பு போராட்டம் பற்றியெல்லாம் நிறைய எழுதினவர், நமக்கு எல்லாம் தெரியும். முதல்ல மேனாலேயே கொண்டாடினார் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவருடைய பேச்சு, அந்த கருத்தை டெல்டும்டே எடுத்து காட்டார். 1925 கான்பூர் மாநாட்டில் அவர் பேசினார். இன்னும் சொல்ல போனால் சிங்காரவேலர் 2 பேரிடமிருந்து ஊக்கம் பெற்றவர். ஒருவர் அயோத்திதாச பண்டிதர், இன்னொருவர் தந்தை பெரியார். 2 பேரிடமிருந்து ஊக்கம் பெற்றவர். அவர் அந்த பேச்சில் அவர் சொல்றார், பொருளியல் சார்பு நிலை தீர்க்கப்பட்ட உடனே தீண்டாமை என்னும் சமூக தீங்கு ஒழிந்தே போகும் உறுதியாக. பொருளியல் சுரண்டல் ஒழிந்தால் தீண்டாமை தீமை உடனே மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பொருளியல் தற்சார்பு நிலைக்கு மற்ற ஏழைகளோடு சேர்ந்து உயர்த்தப்பட்ட பிறகு தீண்டாமை ஆவி போல் மறைந்துவிடும். வேப்பரைஸ் அன்டச்சபிலிட்டிங்கிற மறைந்து போகும். சிங்காரவேலர் போன்ற இவ்வளவு மகத்தான வரலாற்று பின்புலம் கொண்ட ஒருவருக்கு இப்படி ஒரு பார்வை இருக்குமானால் பெரும்பாலும் பார்ப்பனர்களான மற்ற தலைவர்களின் பார்வை எப்படி இருக்கும் என்பதை எளிதில் கற்பனை செய்து கொள்ளலாம் என்று ஆனந்த் டெல்டும்டே சொல்றார். என்ன மாதிரியான பார்வை இது? வகுப்பு முரண்பாடு தீர்ந்தா எல்லா முரண்பாடும், மற்ற முரண்பாடுகள் தீர்வதற்கான அடிப்படை கிடைக்கும் என்று சொல்வது வேறு. ஆனால் இது தீர்ந்தா அதெல்லாம் தீர்ந்துரும் என்ற அந்த பார்வை சாதி என்ற சிக்கலின் அடிப்படையிலான தனி போராட்டங்களை தேவையற்றதாக்கிடுது. சுமத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த போராட்டங்கள் நடத்தணும். அதுல ஒரு பகுதியை மட்டும் நான் முக்கியமா படிச்சு காட்டினேன். மார்க்ஸ், அம்பேத்கர் 2 பேரை பற்றியுமே டெல்டும்டே சொல்லக்கூடிய ஒரு இடம், 2 பேரை இணைச்சு பேசுற ஒரு இடம். மார்க்சும் அம்பேத்கரும் தங்கள் இலக்குகளை அடைய தவறிவிட்டார்கள் என்று ஒருவர் மேம்போக்காக சொல்லிவிடலாம். மார்க்சும் தோத்துட்டார், அம்பேத்கரும் தோத்துட்டார் சொல்லிடலாம். மார்க்ஸ் எதிரே தோற்றார், சமூக புரட்சி என்ற கனவை நனவாக்குவதில் தோற்றார். அதிலும் அவருடைய எதிர்பார்ப்புகளின் படி அந்த புரட்சி நடைபெறுவதை அவர் பார்க்கவில்லை. அம்பேத்கர் தலித்துகளின் நிலைமைகளை மாற்றுவதில், சாதிகளை ஒழிப்பது இருக்கட்டும், தலித்துகளின் நிலைமைகளை மாற்றுவதில் தோற்று போனார், தணிப்பதில் தோற்று போனார். ஆனால் அவர்களது தோல்விகளை ஒரே வகையாக சேர்க்க முடியாது. மார்க்ஸ் புரட்சிக்கான அறிவியல் சட்டகத்தை வழங்கினார். அதை எப்படி நடத்துவது என்பதற்கான கோட்பாட்டை வகுத்துக் கொடுத்தார். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான பகுத்தாய்வு கருவிகளையும் நமது செயல்களுக்கு திட்டமிடுவதற்கான குறிப்பிட்ட கருத்து செல்வத்தையும் மார்க்ஸ் வழங்கினார். இயல்பாகவே அவருடைய குறி என்பது நெடுங்காலத்துக்குரியது, உடனடியா இல்லை. இதற்கு மாறாக அம்பேத்கர் பயன் விளைவு கருதிய ஒரு வழிமுறையை மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய சூழல்களை பயன்படுத்தி தன் இலக்கை அடைய முயன்றார். அவருடைய அணுகுமுறை என்பது அடிப்படையில் குறுங்கால நோக்கமுடையதாக இருந்தது. உடனடி பலன்களை அடைய வேண்டும் என்று அவர் கருதினார். எப்போதுமே அவருடைய நீண்டகால லட்சியங்களும் இந்த குறுங்கால நோக்கங்களும் இசைவாக இல்லை. ஒரு பயன் விளைவு கருதிய வழிமுறையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருப்பது கண்கூடு. மார்க்சின் அறிவியல் அணுகுமுறைக்கும் அம்பேத்கரின் பயன் விளைவு கருதிய அணுகுமுறைக்கும் இடையிலே சிக்கல்கள் உண்டு. முன்னது எதிர்வினை சார்ந்தது,
அம்பேத்கரின் அந்த அணுகுமுறை என்பது எதிர்வினை அடிப்படை. ஒரு காரியம் நடக்கும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் மார்க்சிய அணுகுமுறையில் இருக்கிற நன்மை என்னவென்றால், ஒரு கோட்பாட்டு அடித்தளம் என்ற நிலையில் அதற்கு ஒரு புறஞ்சார்ந்த துடிப்பு உள்ளது. கடந்த காலத்திற்கு அது இப்படித்தான் விளக்கம் அளிக்கிறது. ஆயினும் அதனை நடைமுறையாக மாற்றுவது என்பது அதிகம் சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. இது மார்க்சையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு டெல்டும்டே சொல்லுகிற ஒரு பகுதி. நீங்க புத்தகம் பூரா படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமான கூறுகளை சொல்லியிருக்கார். இப்ப எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறவர் எப்படி போய் முடிக்கிறார், இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறார் என்று நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த சினிமாவில கடைசி காட்சிக்காக முதல்ல போய் பார்த்துடணும்னு நினைக்கிற மாதிரி கடைசி பாராலாம் போய் படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கடைசி வாக்கியத்தை மட்டும் நான் படிக்கல, கடைசியா முடிக்கும் போதுதான் அதை படிச்சேன். இந்த வாக்கியத்தை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதை எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம் என்பதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாக்கியம் நான் ஆங்கிலத்திலையும் படிக்கிறேன், தமிழ்லையும் படிக்கிறேன். தோழர்கள் கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கணும். இதான் கடைசி வாக்கியம். வகுப்பும் சாதியும் இயங்கியல் என்ற இந்த தலைப்பில் அவர் சொல்லுகிற கடைசி வாக்கியம். Therefore, the annihilation of caste will necessitate a thoroughgoing democratic revolution, which has been fast slipping from sight. A meeting point between Ambedkar and Marx may occur yet in India's future. It is certainly needed. என்ன அர்த்தம்னா இதுக்கு? ஆகவே சாதிகளை ஒழிப்பதற்கு முழு அளவிலான ஒரு குடியாட்சிய புரட்சி அவசியமாகும். முழு அளவிலான ஒரு ஜனநாயக புரட்சி தேவைப்படுகிறது. இது பார்வையிலிருந்து நழுவி போய்கொண்டு வர்ற மாதிரியே இல்லை, தோ இருக்கிற மாதிரி தெரியுது, போயிடுது. அம்பேத்கருக்கும் மார்க்சுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு புள்ளி இந்தியாவின் வருங்காலத்தில் இப்போதும் கூட நம்புகிறேன் நிகழக்கூடும். அது தேவைப்படுகிறது என்பது உறுதி. இது நல்லா கவனிச்சுக்கிறேங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது, நமக்கு நிறைய தொடர்புடையது. மார்க்சும் அம்பேத்கரும் சந்திக்கிறாங்க, சந்திக்காம போறாங்க. இல்ல மார்க்ஸ் அம்பேத்கரோட இன்னும் பெரியாரும் சேர்ந்து கூட சந்திக்கட்டும், அது வேற விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே சொல்றாரு அவர். அம்பேத்கர் புரட்சியை நோக்கமாக கொண்டு செயல்படல. புரட்சி என்பது அவருடைய திட்டத்துல இல்லை. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில பேசுறதே புரட்சி பற்றி பேசுறது. கான்ஸ்டியூஷன் பற்றி வேற தலைப்புகள்ல வரும்போது நம்ம அதை பார்க்கலாம், கான்ஸ்டியூஷன் பற்றி எல்லாம் என்ன சொல்றாரு. ஆனால் அவருடைய அணுகுமுறை, ஆங்கிலத்துல அந்த வார்த்தை பிரக்மேட்டிசம்னு பேர், பிரக்மேட்டிக் அப்ரோச்சுங்கிறார். பிரக்மேட்டிசம்னா என்னன்னா, வடமொழியில அதுக்கு பிரத்யட்சவாதம்னு பேர். பிரக்மேட்டிக் பத்திரிகைகள் எல்லாம் நம்ம ஹிந்து எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் நல்ல அர்த்தத்துல போடுவாங்க. ஸ்டாலின்ஸ் பிரக்மேட்டிக் அப்ரோச்னு போடுவாங்க. ஒரு நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியது. இல்ல நம்ம கொஞ்சம் குறைச்சி சொன்னா காரியவாதம்னு சொல்லுவோம். அந்த பிரத்யட்சம் காரியம் இதெல்லாம் தமிழ்ல. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், பயன் விளைவியல். இந்த பயன் இதிலிருந்து விளையும் என்று பார்த்து ஒரு வேலையை செய்வது. அப்பப்ப எழக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ப இதை செய்வது. ஒரு உதாரணம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் தான் எழுதணும், அதனுடைய வரைவு குழுவுக்கு நீங்க தலைவரா இருக்கணும் என்று அம்பேத்கரை கேட்டது யார் தெரியுமா? காந்தி. காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்ன என்று எழுதினார். காந்தியை மிக கடுமையா சாடினார். அவருடைய போராட்டம் நிறைய காந்தியோடு நடந்த போராட்டம். ஆனால் காந்தி சொல்றாரு, நாட்டோட அரசமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு பொருத்தமான ஒரு அம்பேத்கர் தான், வாங்க போய் பார்ப்போம் என்று அம்பேத்கரை இதுல கொண்டு வந்து விட்டது அவர் தான். அதை பத்தி ஆனந்த் டெல்டும்டே சொல்றாரு, இட்ஸ் எ மாஸ்டர் ஸ்ட்ரோக்ங்கிறார். காந்தியினுடைய, காந்தி அடிச்ச சிக்ஸர் அது.
இவரை கொண்டு வந்து அவங்க சட்டத்தை எழுத வச்சதுங்கிறது. அப்ப எழுதும் போது அவர் சொன்னாரு, நான் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கான பாதுகாப்பு கூறுகளை ஏற்படுத்துவதற்காக எழுதினேன். பேரவையில வெளிப்படையா சொன்னார், எங்க மக்களுக்கான உரிமைகளை காக்க வேண்டும், அவங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினேன் அப்படின்னு. மொத்த அரசமைப்பு சட்டம் டெல்டுண்டே சொல்றார், 35ஆம் வருடத்திய பிரித்தானிய வல்லரசியத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை பெரும்பாலும் காப்பீடித்து எழுதப்பட்டதுதான் சொல்றார். நான் ஒரு வாடகை குதிரையாக என்னை பயன்படுத்திக் கொண்டது காங்கிரஸ் தலைமைன்னு சொல்றார். இதனால் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லிடுறார். அப்ப அது எப்படி இதை எடுத்துக்கொண்டார்? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இதுதான் பிராக்மேட்டிசம். இதனால் ஒரு பயன் கிடைக்கும், செய்வோம். அவருக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். சாதிகளை ஒழிக்க முடியும், வெறும் அரசமைப்பு சட்டத்தால் சாதிகளை ஒழிக்க முடியும்லாம் அவர் சொல்லலாம். அப்படி கருதல. அப்படி எழுதலாமான்னு பார்த்தா அதையும் ஒத்துக்கல. அவங்க தீண்டாமை ஒழிப்பு தான் எழுதினாங்க. ஷெட்யூல் காஸ்டுக்கான அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த காப்பு கூறுகளை பாதுகாக்கணும், சட்டத்தில் இடம்பெற செய்யணும். அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் சில யோசனைகள். தனியா தலைப்பு நம்ம ஏற்கனவே நான் அம்பேத்கர் பற்றி எழுதின தொடர்ந்து அந்த அறிவு குரல் அதை பத்தி பேசியிருக்கிறேன். எழுதலாம். ஆனா அவ்வளவுதான். இந்த அணுகுமுறைக்கு பேர் தான் பிராக்மேட்டிசம். டெல்டுண்டே மிக தெளிவா சொல்றாரு, அவருடைய அப்ரோச் ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச், பயன் விளைவு கருதிய அணுகுமுறை தான். மார்க்சினுடையது அப்படி இல்லை. அவர் புரட்சியின் மூலம் இது மாற்றணும் கருதுறாரு, அதுக்கான கோட்பாடுகளை வழங்குறாரு, அளவுகோல்களை கொடுக்கிறாரு. இவருடைய புரட்சியின் மூலம் அல்ல, இந்த சீர்திருத்தங்கள் அறிவுத்துறையினுடைய சீர்திருத்தங்கள் வழியாக கருத்தியலாக இந்து சமூகத்தை அம்பலப்படுத்துகிறவருடைய சிந்தனை என்பது ஒரு சிந்தனை புரட்சி. அது வேற. ஒரு அறிவியலாளருடைய கண்டுபிடிப்பு புரட்சி நம்ம சொல்றோம்ல, டார்வின். அவருடைய திட்டம் சமூக புரட்சி அல்ல. இதை சொல்றார். இப்ப சொல்லிட்டு என்ன தீர்வு? இவர் ஒரு புரட்சியை டெல்டுண்டே முன்மொழிகிறார். என்ன புரட்சி அது? ஏன்னா இவரு முன்னாலேயே ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ ரெவல்யூஷன் வித்தவுட் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், நோ அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வித்தவுட் ரெவல்யூஷன். நீ சொன்னது டெல்டுண்டே முன்னுரையிலே சொல்றார். சாதி ஒழியாமல் புரட்சி இல்லை, புரட்சி இல்லாமல் சாதி ஒழியாது. ரெண்டு எப்படி தொடர்புடுத்துறது, ரெண்டு எப்படி இணக்கப்படுத்துறது, அது தனி செய்தி. சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தையும் அந்த புரட்சி சமூக மாற்றத்துக்கான போராட்டத்தையும் இணைக்கணும்னு அர்த்தம். அது தனி விஷயம். ஆனா இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சாதிகளை ஒழிக்க வேண்டுமானால் முழு அளவிலான ஜனநாயக புரட்சி அல்லது குடியாட்சிய புரட்சி தேவைப்படும். நான் இப்ப இந்த இடத்துல இந்த வகுப்பை இதோட நிறுத்துறேன். நான் திருப்பி வர்றேன். எனக்கு என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த வகுப்புல தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்கிற தோழர்கள் இதற்கு என்ன பொருள் கொள்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சாதி ஒழிக்கணும்னா இந்த சட்டம் போதும், இந்த சீர்திருத்தம் போதும், அல்ல வர்க்க போராட்டம் போதும், அது போதும், இது போதும்னு சொல்லாம, it necessitates a thoroughgoing democratic revolution. அரைகுறையான ஜனநாயக புரட்சி அல்ல, சோசியலிச புரட்சி அல்ல, ஜனநாயக புரட்சி, குடியாட்சிய புரட்சி. இதுக்கு என்ன பொருள் கொள்வது? நம்ம இதோ இந்த கேள்வியோடு இந்த வகுப்பை இப்ப நிறுத்துறேன் உடனடியா.